வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பொற்பாதங்களை வணங்கி இன்றைய நிகழ்வினை துவங்குகின்றோம். மதிப்பிற்குரிய பேராசிரியர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் தற்போது கிழக்கு தாம்பரம் மனவளக்கலை மன்றத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு மிக சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். ஐயா அவர்கள் மனவளக்கலையில் 2002ஆம் ஆண்டு இணைந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக மிக சிறப்பாக குரு சேவை செய்து வருகின்றார்கள். கல்வி தகுதியில் கம்ப்யூட்டர் இன்ஜினியராகவும் MBA பட்டதாரியாகவும் உள்ள ஐயா அவர்கள் நமது மனவளக்கலை யோகாவில் MSc யோகாவும் பயின்றுள்ளார்கள். கடந்த 20 வருடங்களாக IT துறையில் பணிபுரிந்து வரும் ஐயா அவர்கள் தற்போது ஒரு MNC கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக மிக சிறப்பாக வேலை செய்து திறம்பட தொண்டாற்றி வருகின்றார்கள். ஐயா அவர்கள் மிக சிறப்பானது ஒரு வித்தியாசமானது ஒரு குணநலனை கொண்டவர்களாக நாம் அறிகின்றோம். கம்ப்யூட்டர் இன்ஜினியர், கணினி துறையில் இன்ஜினியராக உள்ள ஐயா அவர்கள் கழனி துறையிலும் கால் பதித்துள்ளார்கள். கணினித்துறையிலிருந்து கழனித்துறை வரை என்று சொல்லலாம். சோளிங்கர் அருகே ஊருணி இயற்கை வழி வேளாண் பண்ணை என்பதை உருவாக்கி கடந்த 4 ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் செய்து வருகின்றார். நமது பெருமதிப்பிற்குரிய மூத்த பேராசிரியர் டாக்டர் லக்குமணன் ஐயா அவர்களோடு இணைந்து பயிர் வகைகளில் வாழ்த்துக்களின் பயன் என்பதை பற்றி, பயிர் வகைகளில் வாழ்த்துக்களும் ஒரு ஈடுபொருளே என்ற ஒரு தலைப்பில் ஆராய்ச்சியில் ஐயா அவர்களோடு இணைந்து மிக சிறப்பாக ஆராய்ச்சி செய்து வருகின்றார்கள். ஆழியாரில் ஆங்கிலத்தில் அடிப்படை வகுப்புகளையும் அகத்தாய்வு வகுப்புகளையும் எடுப்பதோடு விண்ணலை வழியாக பல்வேறு மன்றங்களிலும் நேரடியாக பல்வேறு மன்றங்களிலும் விஷன் வகுப்புகள் எடுத்து வருகின்றார்கள். சோளிங்கர் அருகே வானாவரம் என்ற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஸ்கை யோகா இன்ஸ்ட்ரக்டராக ஓராண்டு தொண்டாற்றியுள்ளார்கள். இத்தகு சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களுக்கு கூடுதலாக மிக சிறப்பாக மகரிஷியின் கவிகளையும் பல்வேறு சித்தர் பாடல்களையும் இசையோடு பாடும் வல்லமை படைத்தவர்கள். இத்தகு பெருமை வாய்ந்த ஐயா அவர்களை வேண்டியதை பெறலாம் என்ற தலைப்பில் நமக்கு வேண்டியதை அளிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய நிறுவனர் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை பணிவோடு வணங்கி, சங்கத்தினுடைய தலைவர் SKM ஐயா அவர்களை வணங்கி, சங்கத்தினுடைய இயக்குனர்கள், இணை இயக்குனர்கள், அறங்காவலர்கள், ஆழியாரில் பல்வேறு துறைகளில் தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உணங்களை வழங்கி, மண்டங்கள், அறக்கட்டளை, தவ மையங்கள் என்று பல்வேறு நிலைகளில் இந்த வேதாத்திரியத்தை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற பெருநோக்கில் அருள் தொண்டாற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பணிவோடு வணங்கி, இந்த ஆழியார் WCSC IT துறையில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் வணங்கி, இந்த இணைய வழியில் இன்று இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் முதல் கண் என் வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொண்டு, அறிமுகம் செய்த பேராசிரியர் சந்திரா ராமசாமி அம்மா அவர்களை வணங்கி இந்த சிந்தனைக்கு செல்ல இருக்கின்றோம். வேண்டியதை பெறலாம் என்ற இந்த சிந்தனை மகரிஷி அவர்களே சுகமாக நம்மோடு நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. கவி: எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும்.
எவர் ஒருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். வேண்டியதை பெறலாம் என்ற ஒரு சிந்தனை. முதலில் வேண்டியதை பெற முடியுமா என்பதை நாம் சில உதாரணங்கள் மூலமாக முதல்ல சிந்திச்சு முதல்ல ஒரு தெளிவு எடுத்துடலாம். வேண்டியதை பெற முடியுமா என்பதை பற்றி. பிறகு அப்படி பெற முடியும் என்றால் எப்படி பெறுவது, என்ன செய்வது என்பதை சிந்திக்க இருக்கின்றோம். மூன்றாவதாக, அப்படி ஒரு ஆற்றலை பெற்ற நாம் எதை வேண்டுவது என்பதை சிந்திக்க இருக்கின்றோம். அம்மா அவர்களுடைய அந்த வாட்ஸ்அப் ப்ரொஃபைல்ல நேத்தி ஒரு டிபி பார்த்தேன். அதாவது வேண்டத்தக்கது அறிவோய் நீ அப்படின்னு போட்டிருந்தாங்க. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, என்ன வேண்ட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. சோ இதை ஒரு 3 பிரிவுகளாக நாம் பார்த்து இன்று சிந்திக்க இருக்கின்றோம். முதல்ல வேண்டியதை பெற முடியுமா என்று போய் வள்ளுவர்கிட்ட கேட்டாக்க அவங்க சொல்றாங்க, வேண்டியாங்க எய்தலால் செய் தவம் ஈண்டு முயலப்படும்ன்றாங்க. அப்போ தவம் செஞ்சா நீ நினைக்கிறதெல்லாம் வேண்டுறதெல்லாம் வேண்டுற மாதிரி கிடைக்கும்பா, தவம் செஞ்சு பாரு அப்படின்றாங்க. இன்னொரு குரல்ல எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறேன்னு சொல்றாங்க. இப்போ எண்ணியதெல்லாம் எண்ணிய வரை நடக்கும், உன்னுடைய எண்ணியருக்கு அந்த எண்ணத்தில் திணிவு இருக்குமே ஆனால் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாரதியிட்ட போய் கேட்கும்போது அவர் சொல்றாரு, செய்க தவம் நன்னெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பிய அனைத்தையும் எய்தலாம். பாரதி சொல்றாரு எல்லாமே கிடைக்கும்பா, தவம் செய்கின்றார். எல்லாரும் தவம் செய்கின்றாங்க, தவம் செஞ்சா எல்லாம் கிடைச்சிரும்ன்றாங்க. அப்போ மகரிஷிட்ட போய் கேட்டாக்கா, மகரிஷியுடைய அற்புதமே மிக மிக எளிமையின் உச்சம். ஆனால் ஆழத்தினுடைய மிகப்பெரிய அளவில் செல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் எளிமையாக இருக்கும், ஆனா மிக மிக ஆழமாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, எண்ணியதெல்லாம் எண்ணியபடி ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில் போடுறாரு பாருங்க. ஒரு வேர்டு ஒழுங்கும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. நடக்கும். ஐயா வாழ்க வளமுடன். தடங்கள் கொஞ்சம் இடையூறு பண்றேன். இது கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஷார்ட்ஸ் மாறுமாங்க ஐயா? ஆமா, மாறலீங்களா? மாறலங்க ஐயா. அந்த டைட்டில் வேண்டியதை இப்பதான் வேண்டியதை பெற முடியுமாங்கிறது வந்திருக்கு இல்லைங்களா? அப்படி இருக்கா? சரி. ஓகே, இப்ப வந்துருச்சுங்கய்யா. திருவள்ளுவர் பாரதி வந்து விட்டது. வெரி குட். ஓகேங்கம்மா. இப்படி இந்த மாதிரி நன்றி. வாழ்க்கை. வேண்டியதை பெற முடியுமா என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய வள்ளுவர் ஒரு குறள்ல சொல்றாங்க, 2 குறள்ல சொல்றாங்க. பாரதி அவருடைய பாடல்ல சொல்றாங்க. மகரிஷி அவர்கள் எண்ணியதெல்லாம் எண்ணியபடி ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடல்னு சொல்றாங்க. எண்ணும்படி செய்யும்படி எண்ணு அப்படின்றாங்க. அப்போ இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நிச்சயமா நடக்கும்னு ஒரு 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 உந்துதலை கொடுக்குறாங்க, ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த படித்ததில் பிடித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், அதுல ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி. அதுல ஒரு டாக்டர், அவர் ஒரு நியூரோ சர்ஜன். அவர் பென்சில்வேனியால இருந்து பாஸ்டன் ஒரு 500 கிலோமீட்டர் இருக்கும். அங்க ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போறாருங்க. போறாங்க, டிரைவ்ல போறாங்க. கார்ல போகும்பொழுது இந்த ஸ்னோ ஸ்ட்ராம்னு சொல்லுவாங்க. யூஎஸ்ல ஸ்னோ ஸ்ட்ராம்னா இந்த பனி புயல், அது அப்ப அடிக்குது. இப்ப நைட்ல போகும்போது வழி மாறி போயிடுறாங்க. அதை அவங்களே உணர்றாங்க, ஏதோ வழி மாறி போற மாதிரி இருக்குன்னு டிரைவர்கிட்ட சொல்றாங்க. நம்ம இங்க இரவு தங்கிட்டு காலையில போலாம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ காலையில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி, பொதுவாகவே இந்த யூஎஸ்ல இந்த மாதிரி இருப்பது அவங்களுடைய கல்ச்சர்லயே இருக்கு, வழக்கம் தான். அதாவது ஒரு நபர் கெஸ்ட் தங்குவாங்க, அதற்காக ஒரு அறை இருக்கும், கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பேர் அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ஃப்ளோரே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பக்கத்துல ஒரு வீட்டுல போய் தங்குறாங்க. டாக்டர் உள்ள போகும்பொழுது அங்க ஒரு சூழல் ஒரு பக்கத்துல ஒரு குழந்தை ஒரு கட்டில்ல படுத்திருக்காங்க. பக்கத்துல ஏதோ மெழுகுவத்தி எழுதி ஏதோ பிரேயர் பண்ண மாதிரி ஒரு ஒரு சூழல் இருக்கு. டாக்டர் அதை உணர்றாங்க.
சரி, என்ன இது இப்படி ஒரு சூழல் இருக்கு, என்னம்மா குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாங்க, என்னுடைய குழந்தைக்கு மூளையில் கட்டி என்று கூறிவிட்டார்கள். அது ஏதோ ஒரு பென்சில்வேனியாலேயே ஒரு பெரிய டாக்டர் இருக்காங்களாம், அவர்கள் தான் இதை குணப்படுத்த முடியும் என்று சொல்றாங்க. அவர்களை போய் சந்திக்கும் அளவுக்கு எனக்கு வசதி இல்லை, எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. அதான் இறைவனிடம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், இறைவா என் குழந்தையை எப்படியாவது நீ காப்பாத்துன்னு இந்த எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இறைவன் தான், இறைவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கங்கய்யான்னு சொல்றாங்க. டாக்டருக்கு ஒரு மாதிரி ஒரு யோசனையா இருக்கு. அடுத்த நாள் காலையில் டிரைவர் சொல்றாங்க, ஐயா இப்பயே புறப்பட்டாதான் நம்ம சீக்கிரம் போக முடியும், கிளம்பலாமா அப்படின்றாங்க. இல்ல நம்ம போஸ்டன் போக வேண்டாம், நம்ம பென்சில்வேனியாவுக்கே போயிடலாம் அப்படின்றாங்க. அப்புறமா இந்த 2 நபர்களையும் கூட்டிக் கொண்டு போகிறார்கள். அந்த அம்மா நினைக்கிறாங்க, சரி ஏதோ ஐயாவுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்களோ நினைச்சிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அந்த டாக்டரே ஐயா தான். இப்போ அவர்கள் இறைவனிடம் கேட்கிறாங்க, அந்த இறைவன் கொடுத்திருக்காங்களா இல்லையா? இந்த இடத்துல ஒரு ஒரு பாடல் நமக்கு நினைவுக்கு வருது. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை, இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணையுள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன், இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. கை ஏந்தினாங்க, கிடைச்சிட்டா இல்லைங்களா? கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் கூட டவுட்டே பண்ண வேண்டாம், நிச்சயமாக கிடைக்கும். கலாம் ஐயாவுக்கு பறக்க வேண்டும் என்று பயங்கர ஆசை. அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஐயாவோட சிறிய வயதில் அவருடைய ஒரு ஆசிரியர் அந்த பறப்பது எப்படின்னு ஒரு பறவையை வந்து ஒரு பீச்ல போய் காமிச்சாங்க, நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பட் இந்த இடத்துல ஒரு பொருத்தமாக இருக்குமே என்பதற்காக தான் நம்ம இந்த ஓமையை சொல்றோம். இப்ப ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, எப்படி படிச்சிருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன். கலாம் ஐயா படிச்சிருக்காங்கன்னா எவ்வளவு தீவிரம் இருக்கும், எவ்வளவு திணிவு இருக்கும். 10 பேர் செலக்ட் பண்றாங்க, 9 பேர் அந்த பேட்ச்ல தான் செலக்ட் பண்ண முடியும். 10ஆவதா வெயிட்டிங் லிஸ்ட்ல ஐயா அவர்கள் இருக்காங்க. சில பேட்ச்ல எல்லாம் யாரோ ஒருத்தர் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அதனால அந்த 10ஆவதா இருக்கக்கூடியவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஐயாவுடைய பேட்ச்ல யாருக்குமே கிடைக்கல. அதனால இல்லப்பான்னு சொல்லிடுறாங்க. அப்படியே மனது நொந்து போய் அப்படியே ரிஷிகேஷுக்கு சுவாமி சிவானந்த ஆசிரமத்துக்கு போறாங்க. சுவாமிஜி அவர்கள் எப்பவுமே ஒரு உரையாற்றிட்டு அவர்கள் வந்து யாராவது 2 நபர்கிட்ட பேசுவாங்களாம். அப்ப கலாமையாட்ட பேசுறாங்க. இது மாதிரி சொல்றாங்க, ஐயா இது மாதிரி நான் படிச்சேன், ராமேஸ்வரத்துல இருந்து வந்தேன், இவ்வளோ ஒரு ஆர்வத்தோட இருந்து கடைசியில் எனக்கு கிடைக்கலங்கய்யான்னு சொல்றாரு. இப்போ அவங்க சொல்றாங்க, உன்னுடைய எண்ணம் வலுவானதாகவும் முறையானதாகவும் இருக்குமே ஆனால் அந்த இறைவனே அதை நிறைவேற்றுவான், நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ ஐயா சொல்றாங்க, ஐ ஹவ் பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, முதல் குடிமகன், குடியரசுத் தலைவராக மாறுறாங்க, முப்படைக்கும் தலைவனாக மாறுறார், சுப்ரீம் கமாண்டரா மாறுறாங்க. அப்ப அந்த சீஃபை கூப்பிட்டு தன்னுடைய ஆசையை சொல்றாங்க. 6 மாதம் ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு SU-30 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளைட்ல பறந்த ஒரு காட்சி தான் இது. இப்ப பாருங்க, என்ன ஒரு அழகா வந்து அவர் ஏதோ சின்னதா பறக்கணும்னு நினைச்சாரு, கரெக்ட்ல ராக்கெட்டே மிக சிறந்த முறையில் எத்தனை நாடுகளில் தலை சிறந்த ஒரு தலைவரில் ஐயா அவர்களை வந்து ஈர்த்து கொண்டு பாராட்டி கொண்டு இருக்கின்றோம். எவ்வளவு பேர் அவரை நம்ம பாராட்டுறோம் இல்லைங்களா? இதெல்லாம் பார்க்கும் பொழுது வேண்டியதை பெற முடியுமா என்றால் முடியும் என்று தெரியும். திருவள்ளுவர் சொல்றாரு, பாரதி சொல்றாரு, கலாமையா சொல்றாரு, ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம், மகரிஷி சொல்றாங்க, எல்லாரும் சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வேண்டியதை பெற முடியும் என்று நமக்கு ஒரு நம்பிக்கை வருகின்றது. அப்போ பெற முடியும் என்றால் எப்படி பெறுவது? இப்ப மகரிஷி அவர்கள் 45 வயசு இருக்கும் ஐயாவுக்கு. நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் அந்த வாழ்க்கை விளக்கத்துல. ஐயாவுடைய வாழ்க்கை விளக்கம் கட்டாயமாக படிக்க வேண்டும், ஒவ்வொரு மனவளக்கலை அன்பர்களும் படிக்க வேண்டியது. ஏன்னா அந்த அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய உந்துதலை கொடுக்கும், ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். நம்ம ஐயாவுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சரித்திரம், அதை நாம் கட்டாயமாக படிக்க வேண்டும். இப்போ 45 வயசுல பெரிய வியாபார வீழ்ச்சி,
ரொம்ப பெரிய வியாபார வீழ்ச்சி நடந்துருது. அப்ப ஐயா அவர்கள் வந்து தன்னுடைய எண்ணத்தினுடைய சக்தியை இங்க நம்ம பயன்படுத்தி பார்த்துடலாம்னு யோசிச்சுட்டு என்ன பண்றாங்க, சங்கல்பம் போடுறாங்க. என்ன போட்டாங்க தெரியுங்களா? இன்னும் ஓராண்டுக்குள் எனது கடன்கள் எல்லாம் தீர்ந்து விட வேண்டும் அப்படின்னு போடுறாங்க. அப்ப ஐயாவுடைய திணிவு எப்படி இருக்கும்? அது ஒரு 6-7 மாசம் எல்லா கடனும் முடிஞ்சிருச்சு. அப்ப சொல்றாங்க, கடன் எல்லாம் தீர்ந்துருச்சு, கூடவே சொத்தும் போயிடுச்சுன்றாங்க. இப்ப எப்படி கடன் தீர்ந்ததுன்னா, எல்லா சொத்தையும் வித்து கடன் தீர்ந்து போயிடுச்சு. அப்போ கேட்பதை சரியாக இருக்க வேண்டும். அதாவது வேடிக்கையா சொல்லுவாங்க, இறைவன் ஏதோ நமக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாராம். இவரு போய் 10 லட்சம் கேட்டுட்டாராம். இப்ப நம்ம அது வேடிக்கையா இருந்தா கூட கலாமை அதே தானே பண்ணிட்டாங்க. இறைவன் அவருக்கு வைத்திருந்தது வேறு, இவர் போய் நான் பைலட்டா இருக்கணும்னு நினைச்சிட்டாங்க. பைலட்டா இருந்தா ஏதோ ஒரு பிளைட்ல பைலட்டா இருந்திருப்பாங்களோ என்னவோ. இன்று நம்ம எத்தனை லட்சக்கணக்கான மக்களிடம் மனதில் இடம் பிடித்திருக்கிறார் இல்லைங்களா? அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. அந்த எப்படி கேட்கணும்ன்றதும் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஓகேங்களா? அதனால இந்த தலைப்பு ரொம்ப நிறைய பேராசிரியர்கள் பேசியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து என்னுடைய சுமதி அம்மா. நான் அவர்களை 2004 முதல் விஷன் வகுப்பிலிருந்தே எனக்கு நெருக்கம். அவர்கள் வந்து நினைப்பது நடக்க என்று சிங்கப்பூர்ல ஒரு தொலைக்காட்சியில கொடுத்திருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும். அதுல வந்து ஒரு 12 பாயிண்ட் கொடுப்பாங்க. ஒரு நம்பிக்கை வேண்டும், எதிர்மறை எண்ணம் இருக்கக்கூடாது, ஜீவகாந்த பெருக்கம் வேண்டும், அதே மாதிரி நம்ம இந்த நடக்கும் வரை யாரிடம் சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி வந்து ஒரு 12 பாயிண்ட் கொடுத்து ரொம்ப அழகாக ஒரு மணி நேரம் பேசியிருப்பாங்க. நீங்க அதெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு உந்துதலை கொடுக்கும். நிச்சயமாக ஒரு முறையை கொடுத்திருக்காங்க. அம்மா அவர்கள் ரொம்ப சிறப்பா பேசியிருக்காங்க. நினைப்பது நடக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போட்டாலே வரும். அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம கத்தார் முத்து ஐயாவும் அதே மாதிரிதான். அவரும் வந்து அழகா ஒரு இதுல நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் எந்த செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான தலைப்புல ஐயா பேசியிருப்பாங்க. அதுல கூட பாத்தீங்கன்னா, ஒரு நிலத்தை வந்து நம்ம பயிரிட போறோம்னா முதல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த கருவேல செல்லி, அந்த முள்ளு இதெல்லாம் அகற்ற வேண்டும்பாங்க. அதே மாதிரியே ஒரு எண்ணத்தை, ஒரு சங்கல்பத்தை நாம் உதிக்க வேண்டும், விதைக்க வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத எண்ணங்களை அகற்ற வேண்டும்னு ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு தலைப்பு நல்லா இருக்கும். ஐயா அவர்கள் கத்தார் முத்து அவர்கள் சொன்னதற்கு மகரிஷி அவர்களே நினைப்பது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்காங்க. இப்ப ரொம்ப அந்த ஐடி துறை ரொம்ப சிறப்பா குட்டி குட்டி ஷார்ட்ஸ் போடுறாங்க. அதுவும் மகரிஷி அவர்கள் அனுபவம் என்று சொல்லும் பொழுது ஒரு குட்டி குட்டியா ஒரு ஷார்ட்ஸ் போடுறது ரொம்ப அற்புதமா இருக்கு. நம்ம கூட அடிக்கடி அந்த ஸ்டேட்டஸ்ல அதான் வைக்கிறோம். அதனால இவர்கள் எல்லாம் நிறைய தத்துவங்கள் ஏராளமா இருக்குது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னதான் நீங்க வீடியோவை கேட்டாலும் சரி, படிச்சாலும் சரி, பயிற்சி செய்யலன்னா கட்டாயமாக உங்களுக்கு அந்த வேண்டியதை பெற முடியும் என்பது சந்தேகம்தான். பயிற்சி தான் தேவையே தவிர உங்களுக்கு பெரிய ஞானம் எல்லாம் ஞானம் உதவும் சொல்லி தர்றதுக்கு. ஆனா நாம் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அது பயிற்சியின் மூலமாக தான் நாம் மாற்றத்தை கொடுக்க முடியுமே தவிர எவ்வளவுதான் படிச்சாலும் நமக்கு அது ஒரு டவுட் தான். சோ ஐயா அவர்கள்ட்ட கேட்கும் என்னதான் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ட்டுன்னு மகரிஷி அவர்களுடைய இந்த வீடியோ வந்து நம்ம இப்ப கேட்போம். அதற்கு பிறகு மீண்டும் நம்ம வந்து தொடர்ந்து சிந்திக்கலாம். வாழ்க வளமுடன். தவறு செய்து முடிக்கிறீங்க. முடிச்ச பிறகு என்ன சொல்றோம்? நீங்கள் எல்லாம் எல்லாரும் சங்கல்பம் வாழ்த்துன்னு சொல்றோம். சங்கல்பம் என்றாலும் வாழ்த்து என்றாலும் இன்னும் பிரேயர் என்றாலும் எல்லாம் ஒண்ணுதான். அதாவது நல்லதே நினைக்கிறது. நமக்காக நினைக்கிற போது அதை ஒரு சங்கல்பம்னு சொல்றோம். அல்லது இப்படி நடக்கணும்னு நினைக்கிற போது அது சங்கல்பம்னு சொல்றோம். ஆண்டவனே எனக்கு அது கொடுன்னு சொல்ற போது அது வேண்டுதல்னு சொல்றோம். அதனால எப்படி இருந்தாலும் அது ஒண்ணுதான். ஆகவே இப்போ இறைநிலையே அங்கே உள்ளது உள்ளவாறு மனித மனதுக்கு உணர்த்தும். ஆகவே அந்த முறையில பழகி கொண்டவர்கள் அதை அடிக்கடி வாழ்த்தி வாழ்த்தி பழக இந்த மன அலைச்சூழல விரைவு குறைந்து ஒரு நல்ல நுட்பமான நிலைக்கு வரும். அப்படி வரும்போது மனம்
நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மனநிலை வலுவுடையதாக இருக்கும், எண்ணங்கள் வலுவுடையதாக இருக்கும். அதாவது செறிவு பெற்ற மன அலை. அதுல நீங்க நினைக்கிறபடி நடக்கிறது, நினைக்கிறதெல்லாம் சரியாக நினைக்கிறது, அப்படியெல்லாம் உண்டாகும். அதே போல நாம் ஏதாவது ஒருத்தருக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த சொல்லுக்கு இறைநிலையோட நெருங்கிய வார்த்தையெல்லாம் பலிக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அப்படி நடக்கும். ஆனால் அந்த ஃப்ரீக்வன்சி தான் அங்க வேண்டியது. மன அலைச்சூழலை தளத்தினால ஆராய்ச்சினால நல்லதே செய்து 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 அந்த மன அலைச்சூழலை நுண்மையாக்கி கொள்ள வேண்டியது. அந்த பழக்கம் இருக்குமே ஆனால் நீங்க சாதாரணமாக ஒரு இடத்துல போனாலும் உங்களிட இருந்து வீசக்கூடிய அலை மற்றவர்கள் மேல படுற போத அவர்களெல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. இது யாரோ தெரியுங்க, அவங்களுக்கு தெரியாதே கையெழுத்து கூட கும்பிடுவாங்க. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். இது எல்லாம் சாதாரணமா அனுபவத்துல பார்க்கலாம் என்று கூறி, எப்பொழுதும் வாழ்த்துக்கு நல்ல பயன் உண்டு. இது என்னுடைய அனுபவத்துல பல சந்தர்ப்பங்களை பார்த்திருக்கேன். வாழ்த்தி 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 எத்தனையோ பேர் அவங்களுடைய சிக்கலெல்லாம் தீர்ந்து போறத நான் நேரடியாக பார்த்திருக்கேன். நீங்களும் வாழ்த்துங்க, வாழ்த்தி பயனை காணுங்க. அதன் பிறகு நீங்க மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. எப்பொழுதும் நிம்மதியாக வாழுங்கள் என்று கூறி இந்த உரையை இதோடு நிறைவேற்றுகிறேன். வாழ்க வளமுடன். இப்போ ஐயா அவர்கள் கூறியது மன அலை சூழலை குறைக்க வேண்டும். அப்ப குறைக்கும் பொழுது 14 இருந்து 40 ஃப்ரீக்வன்சில போயிட்டு இருக்கு. உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே இருக்கிறாங்க. இந்த மன அலைச்சூழலை குறைக்க வேண்டும் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் தவம் தான். தவம் செய்தால் மன அலைச்சூழல் குறைய குறைய இறைவன் நமக்கு என்ன வச்சிருக்காங்களோ அத டேலி ஆகிற மாதிரி போயிடுங்க. அதுதான் சுற்றம், அதுதான் விஷயமே. சோ ஏன் அவன் நினைப்பது நடக்கும் அப்படின்னாக்கா அவன் நடப்பதையே நினைப்பான், சரியானதாக இருக்கும். இப்ப அந்த ஒழுங்கும்னு ஒரு வார்த்தையை போட்டாங்க பாருங்க, அது இங்கதான். அப்போ இந்த வள்ளுவரும் பாரதியும் சொல்றாரு பாருங்க, செய்வதவும் செய்கதவும் நன்னஞ்சேன்னு. தவம் செய்தால்தான் வேண்டியதெல்லாம் வேண்டியவாகும். எப்படி ஆகும் அப்படின்னாக்கா செய் தவம் ஈன்று முயலப்படும் போடாம பாருங்க, எல்லாம் ஒன்னா வருது. அப்போ தவம் செய்தால் ஒழிய நாம் நமக்கு என்ன டிஸ்டிங்க்ட், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டது, நமக்கு என்ன இறைவன் வச்சிருக்கான் என்பதை நாம் புரிந்து கொள்வது என்பது கடினம். தவம் செய்தால் இறைவன் நமக்காக என்ன வச்சிருக்கான் என்பதை நாம் அந்த ஃப்ரீக்வன்சி தான். இப்ப ஒரு எஃப்எம் இருக்கு, 91.1 எஃப்எம் திருப்பினீங்கன்னா அந்த என்ன ஒளிபரப்புறாங்களோ அது கிடைக்குது. அதே மாதிரியே அந்த ஃப்ரீக்வன்சில நம்ம மனதை டியூன் செய்து கொள்ள முடியும் என்றால் அது கட்டாயமாக நமக்கு கரெக்டா அந்த நேர்கோட்டுல வந்துடும். நம்மளுக்கு அற்புதமான வாழ்க்கையே இன்பமாக மாறிவிடும். ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு அற்புதமாக போற இடம்லாம் நம்மள வணங்குவார்கள். அவர்கள் நிச்சயமா இருப்பாங்க. எப்படிங்கய்யா போறதுன்னு கேட்டீங்கன்னா தான் மிக எளிமையான முறையில் மகரிஷி அவர்கள் 5 படிநிலைகள் கொடுக்குறாங்க. அம்மா அவர்கள் தொடக்கத்தில் செய்தது 3 முக்கியம் என்று கூறினார்கள். முதல் 3 படி உடல் நலம், மனவளம், நட்பு நலம், 3 சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம அந்த ஒவ்வொரு படிகளை நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு படிகளாக பார்க்க போகிறோம். அப்ப இதுதான் முற்றிலுமாக இருக்கக்கூடிய பயிற்சி முறையே. மகரிஷி அவர்கள் இதை ஒரு பயிற்சி மூலமாக தான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாரே தவிர போதனை மார்க்கம் அல்ல. வேதாத்திரியம் என்பது போதனை மார்க்கம் அல்ல, இது சாதனை மார்க்கம். இது பயிற்சியாளர்களுடைய களம். பயிற்சியாளர்களே இங்கு தேவையே தவிர பேச்சாளர்கள், பேச்சுக்கலை என்று ஒரு 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 வீடியோவே இருக்கு. மகரிஷி அவர்கள் பேச்சாளர் உணர்ச்சி வயப்பட்டமா பேசுவாங்க, அப்படியே மயக்க நிலையில வச்சிருப்பாங்க. மனவளக்கலை மன்ற அன்பர் அப்படி இல்லை. அவர்கள் மற்றவருக்கு உதவும் வகையில் அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இருக்கும் என்று கூறுவார். அதனால் நாம் அனைவரும் பயிற்சியாளர்களாக மாற வேண்டும். பயிற்சியாளர்களாக மாற வேண்டும். பயிற்சியாளர்கள் என்றால் பிராக்டிஷனர்ஸ். பயிற்சியாளர்களை பார்த்தவுடன் தெரியும், அடுத்த க்ஷணத்தில் அவர்களுக்கு பிடிபட்டு விடும். என்ன நினைக்கிறாங்க அவங்க மனசுலன்றது நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும்.
நம்ம உடனே அவங்களுக்கு விளக்க தேவையில்லை. ஒரு காப்பு எப்பொழுதுமே இருக்கும், இறை எப்பொழுதுமே நம்ம கூட இருப்பாங்க. நாம் அனைவரும் மகரிஷியின் உயிர் கலப்பு பெற்றவர்கள் என்பதை உணர வேண்டும். ஏதோ சாதாரண ஆளுக்கள் இல்ல, நம்ம எல்லாம் ஒருத்தரும் மகரிஷியுடைய உயிர் கலப்பு பெற்றவர்கள். அதனால் நாம் ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமாக எடுத்து வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். சோ இப்ப 5 படிக்கட் கொடுக்குறாங்க. அந்த படி நிலைகளை நாம் தாண்டி தாண்டி தான் அந்த ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணணும். என்ன பண்ணணும்? முதல்ல உடல் நலம். இப்ப நம்மளுக்கு 2 கொடுத்துருக்காங்க. என்னது? உடல் பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி. நம்மளுடைய சுமித்ரன் ஐயாவுடைய வீடியோவிட தெளிவானது வேற எங்கேயுமே போத்தவன். அவ்வளவு எளிமையாக, ஆழமாக, விரிவாக, விளக்கமாக கூறியிருக்கிறார். ரொம்ப ரொம்ப அற்புதம். அப்படியே உறவாடணும்னு சொல்லுவாங்க. இந்த கிட்னி மசாஜ் பண்ணும்போது கிட்னி கூட கிட்னி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், கிட்னி நல்லா வேலை ஒரு உறவாடணுமா. அப்போ எந்த அளவுக்கு நுணுக்கம் என்றால், ஒரு அழுத்தம் கொடுக்குறோம், மசாஜ் பண்றோம். அப்ப அப்படியே அந்த வயித்த தொப்புல சுத்தி பண்ணும்போது அந்த சிறுகுடல், இரைப்பை, பெருகுடல் எல்லாம் வாழ்க வளமுடன், நல்லா இருக்கட்டும், வாழ்க வளமுடன் சொல்லி பண்ணணும். அப்போ ஒரு தவமாக நாம் அதை செய்ய வேண்டும். ஐயாவுடைய வீடியோவை கட்டாயமாக நாம் அனைவரும் பார்க்க வேண்டும். மகா காயக்கல்பம், மகா எக்ஸசைஸ் எல்லாம் 8 மணி நேரம் பேசியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறது. எந்த அளவுக்கு மாத்திரை இருக்க வேண்டும். இப்ப இந்த இடத்துல பொட்டு, இந்த நெத்தி பொட்டுல இப்படி சுத்துறோம். அந்த இடத்துல எந்த மாத்திரை, கால் மாத்திரை, அரை மாத்திரை, முக்கால் மாத்திரை என்று எல்லாம் இருக்கு இல்லைங்களா? எந்த அளவுக்கு நம்ம பிரஷர் போடணும் இந்த இடத்துல பண்ணும்போது, இந்த வருடி விடும்போது எந்த அளவுக்கு பிரஷர் போடணும் என்பதையெல்லாம் நுணுக்கமாக கூறியிருக்காங்க 2 பேருமே. அதை நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் முதல் படிக்கட்டு உடல் நலம். அதற்கு நம்மளுக்கு 2 தான் இருக்கு. அதற்கு இவர்களுடைய வீடியோவை பார்த்து நம் அனைவரும் அந்த உடலை நலமாக வைத்து, அதுல எக்ஸப்ஷனே இல்லை. மகரிஷி அவர்கள் ஒரு வார்த்தையை போடுறாங்க, சுயநலமாக இருக்க வேண்டும் என்றால் உன் உடலுடைய நலனை காட்பதில் சுயநலமாக இருப்பான்றாங்க. மகரிஷியே சொல்றாங்க. அதனால நாம் அனைவரும் அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். 2வது மனவளம். மனதை வளமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மனதை வளமாக வைத்துக் கொள்ளவில்லை என்றால் நாம் மனவளக்கலை அன்பர் என்று கூறுவதில் அது சரியாக இருக்காது. இப்ப மனதை பலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்னதுங்க? ஒரு நிகழ்ச்சி பாருங்க. மகரிஷி அவர்கள் எல்லா சொத்தெல்லாம் போயிடுது. அப்படியே ஒரு குடிசையில போய் குடிசை போட்டு தங்கியிருக்காங்க. இப்ப குடிசை போடும்போது ஒரே புயல் மழை. எல்லாம் படிச்சிருப்போம். ஆனா இந்த இடத்துல பொருத்தமா இருக்குமே அதை நினைவு கூறுறாங்க. எல்லாம் ஒரே புயல் அடிக்குது, ஒரே மழை பெய்யுது. அப்ப இனி நாம் இங்க தங்க முடியாதுன்னு ஒரு உணர்வு வருது. சரி, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலான்னு அம்மா கூப்பிட்டு எதிர்க்க போய் ஒரு திண்ணையில உட்கார்ந்து திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த இது அப்படியே பிச்சுக்கிட்டு போகுதுங்க. அந்த குடிசை மொத்தம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்படியே ஐயா அம்மா ஐயோ இருந்த ஒண்ணும் போச்சேன்னு கண் கலங்கி நிக்கிறாங்க. திரும்பி இவரை பாக்குறாங்க. இயற்கையின் இந்த விளையாட்டை யாருக்கோ நடப்பது போல அமைதியாக ரசிக்கின்றார் ஆசான். பதற்றம் இல்லை, வீடு போயிற்றே என்ற கவலை இல்லை, அடுத்து எங்க தங்க போகிறோம் என்ற ஏக்கமும் இல்லை. கை பாக்கெட்டுக்குள் சென்று பதுங்கி நைந்து போன பேப்பரை தேடி எடுக்கிறது. எழுதுகோல் கையில் சுழல, மனமோ அகண்டாகாரத்தில் கவி உதிக்கின்றது. இயற்கை என்ற பிரபஞ்ச தாய்க்கு எல்லா சீவன்களுமே எடுத்தாலும் காய்கள் தான். பெயர்த்து இடமாற்றி வைப்பாள், பீத்தேறுவாள், அருள்வாள், பிழை என்று தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார் இப்பேருலகிலே. எழுதுறாருங்க. அந்த நேரத்துல போய் யாருக்காக வருமாங்க கவிதை வருமா? மனவளம், மனவளமா வச்சிருக்காங்க மகரிஷி. மனவளம். மகரிஷிக்கு அவரு ஒண்ணு கத்துக்கிட்டு நமக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்தாருங்களா? அதேதான். அப்ப என்ன ஒரே வித்தியாசம்? அவர் பயிற்சி செய்தாலே மன வளமா இருந்தது. நம்ம பயிற்சி செஞ்சோம்னா நிச்சயமாக வளமாக நாம் இருக்க முடியும். பாரதி ஒரு நாள் நைட்டு அப்படியே அழுகுறாரு. அழுதுகிட்டே எழுதுறாரு ஏதோ கவிதை. கரும்பு தோட்டத்திலே அவர்களுடைய கால் கைகள் சேர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே, கொதித்து கொதித்து சுருண்டு விழுகின்றனரே, அவர் துன்பத்தை நீக்க வழி இல்லையோ, ஒரு மருந்து இதற்கில்லையோன்னு அழுதுகிட்டே எழுதுறாரு. பக்கத்துல நம்ம கேக்குது, ஏன் அழறேல்னு கேட்கிறாங்க. இப்ப ஏன் அழறேங்க அப்படியே தூக்கி போட்டு அப்படின்றாரு. இப்போ எங்கேயோ போயிட்டாரு. ஏன் அழறேல்னு கேக்குறாங்க மறுபடியும். இப்ப சொல்றாரு, விச்சி தீவுல பட்டினியால் மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப அத நினைச்சு ஒரு பாடல் எழுதிட்டு இருக்கேன், துக்கம் தாங்க முடியாம அழுதுட்டேன்னு சொல்றாரு.
இப்ப அந்த அம்மா கேக்குறாங்க, எங்கேயோ கடல் கடந்த தேசம்ன்றீங்க, என்னவோ பட்னியில அவங்க வாடுறாங்கன்றீங்க, இங்க என்னங்க வாழுது? நாங்க குடும்பம் இங்க சாப்பிட்டு எவ்வளவு நாளாவது தெரியுமா உங்களுக்கு? எங்கேயோ இருந்த ஒருத்தவங்களுக்கு போய் அழறீங்க, ஆனா நாங்க இங்க கஷ்டப்படுறோம், அது உங்களுக்கு தெரியலையான்னு அந்த அம்மா நினைக்கிறாங்க. உண்மைதான். விச்சி ஐலன்றது பிரான்ஸ்ல இருக்கு சார். அது எங்க அவருக்கு எப்படி தெரியும்னு நமக்கு தெரியலங்க ஐயா. இப்ப அவர் அதை சொல்றாரு. இப்ப அவரு இத கேட்ட உடனே அவர் சொல்றத பாருங்க. செல்லம்மா, உன் புருஷன் சுப்பையா ஒரு ஏழை, அவன் குடும்பம் பட்டினினால் சாகிறது என்றால் சாகட்டும். ஆனால் பாரதி ஏழை இல்லை. அவன் உயர்ந்த பீடம் ஒன்றில் அமர்ந்து கொண்டு இந்த உலகை பார்த்து கொண்டிருக்கின்றான். மனவளம் இதான் மனவளம். என்ன ஒரு மனவளமா இருந்தா அப்படி சொல்றாரு. டிஃபரன்ஷியேட் பண்றாரு பாருங்க. டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் கரெக்டா பயன்படுத்துறாரு பாருங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். பாரதியோ, ஏன் பாரதியை நம்ம சொல்றோம்னா, பாரதியும் மகரே ஐயாவே சொல்லிட்டாங்க, பாரதி மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்தா எனக்கு இங்க வேலையே இல்லை பண்றேன். அப்படிப்பட்ட ஒரு ஞானி, ஏதோ புரட்சியாளர் இல்ல, அப்படிப்பட்ட ஒரு ஞானி தான் நம்மளுடைய பாரதி. அப்ப இரண்டாவது படிக்கட்டு என்னன்னா மனவளம். மூன்றாவது நட்பு நலம். நட்பு நலம் என்பது விரிந்து கொண்டே போக வேண்டும். பிறருக்கு ஒத்தும் உதவியும் வாழக்கூடிய மனப்பக்குவம் இயல்பாகவே அமைந்துவிடும். முதல்ல உதவி செய்யறதுக்கு ஓடுவோம், அப்படியே நட்பு நலம் பெருகிட்டே இருக்கும், எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே இருக்கும். அதை நல்லா பார்க்க முடியும். ஓரறிவு இருக்கக்கூடிய அந்த தாவரம், ஒரு மரம் என்ன முடிவு பண்ணுதுங்க, நான் என்னுடைய வாழ்க்கையை முடிச்சு கூடாது, எனக்கு பிறகு என்னுடைய சங்கதிகளை நான் உருவாக்க வேண்டும் நினைக்குது. அப்ப அது என்ன பண்ணலாம்னு பாக்குது. அப்ப அதாட்டி நகர முடியாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணலான்னு பார்க்கும்பொழுது, அதனிடம் வரக்கூடிய பறவைகளுக்கு தன்னுடைய நிழலை கொடுக்கின்றது, தன்னுடைய கனியை கொடுக்கின்றது. அந்த கனியை அதை சாப்பிட்டு விட்டு அந்த பறவைகள் வேற ஒரு இடத்தில் அதை போய் அதனுடைய விதையை அங்க போடுது. அந்த விதை முளைத்து மரமாகிறது, அப்படியே அதனுடைய இனத்தை பெருக்குகின்றது. அப்ப அந்த ஓரறிவு இருக்கக்கூடிய அந்த தாவரம் என்ன தெரிஞ்சு வச்சிருக்குன்னா, தான் வளர வேண்டும் என்றால் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கிறது. ஆறறிவு பெற்றவன் மனிதன். மனிதன் என்பவன் இறைவனோட ஒரு படி மேலே என்று கூறுவார்கள். இறைவன் தன்னையே அறிந்து கொள்வதற்காக எடுத்த உருவமே மனிதன் என்று கூறுவார்கள். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? யார் சொன்னது தனக்கு மிந்திதான் தானம்னு? இப்ப அப்படி தனக்கு மிந்திதான் தானம்னா, ஏன் ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளை பசி இருக்கும் பொழுது தான் பசியாக இருந்தாலும் பரவாயில்லை என்று ஏன் அவர்களுக்கு விட்டுகின்றார்? அப்போ உதவுவது என்பது அது நம்மளுக்கு இயல்பாக அமைந்து விட வேண்டும். அத நம்ம யோசிக்கணும். இதை பண்ணா நட்பு நலம் ஆட்டோமேட்டிக்கா மேல எழுந்து வந்து. அடுத்தது நான்காவது கருமைய தூய்மை. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி கருமைய தூய்மை என்பதுதான். திட்டமிட்டு அறமாற்றி தூய்மை அறிவில் உடலை பெற்றுவிட்டால் தீரும் வினை புலன் மயக்கம் தாண்டிடலாம். தீய வினை பதிவு எல்லாம் விட்டுவிடும். விளைவாக வீடு பேறு எனும் அறிவை அறிதல் கிட்டும். வினை பதிவை போக்காமல் வீட்டை அடைய விரும்புவதோ பொருந்திடாது. தட்டுங்கள் திறக்கும் என்றால் தனக்குள்ளேயே பேராற்றல் புதையல் கண்டோர். தக்க வழி அருள் குருவின் தாள் பணிந்து தவம் பயின்று தனை உணர்தல். எழுதிருக்காங்க, மகரிஷி எழுதிருக்காங்க. ஒரு கவியில சொல்றாங்க, கருவழியே எனக்கேதும் பிறவி தொடரில்லை, கலங்கமெனும் தன் முனைப்பு படிச்செயல் மயக்கம், திருவருளோடறிவை இணைத்தாற்றும் கர்மயோக சிறந்த நெறியால் மாற்றி தூய்மை செய்து கொண்டே பெருவாழ்வாமை உணர்ந்த அயராத விழிப்பில் பேரென்பட்டோடு விங்கு இணைத்து ஆற்றும் தவத்தால் மருளொழிந்த மனநிறையில் அமைதி கண்டு கொண்டேன், மனித குலம் உய்வதற்கே அருள் தொண்டு ஏற்றேன். தன்னுடைய கருமையத்தை தூய்மை செய்து கொள்ள வேண்டும். இவரை சொல்லும் போது டக்குன்னு பாரதி கிட்ட போனீங்கன்னா அவர் சொல்றாரு, நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேர நின்று எனக்கு தருவாய். அவர் கேட்கிற வரத்தை நம்ம நேரா நின்றுதான் கொடுக்கணும். அவ்வளவு ஒரு நட்பு. சொல்லடி பராசக்தி, வாடி பொடிதான். அப்படி ஒரு நெருக்கங்க, இப்படி அற்புதமா இருக்குங்க பாரதி. அடுத்தது நம்ம பாரதியை தான் அந்த எப்படி பெறுவதுன்றது அவர் எப்படி பெற்றிருக்காருன்னு பார்க்க போறோம். ரொம்ப அற்புதமா இருக்கும்.
நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவர் நேர் என்று எனக்கு தருவாய். எந்த முன்னை தீயவினை பயன்கள் என்றும் மூளாதழிந்திடல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலை உறச் செய்து மனிதனை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். அப்ப கருமைய தூய்மை என்பது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொருவரும் அந்த கருமையத்தை தூய்மை செய்தால்தான் நமக்கு அடுத்த படிக்கட்டு தான் பிரம்மஞானம். அந்த ஃப்ரீக்வன்சி சொல்றேன் பாருங்க, இறைநிலையோட ஒற்றி அது 5வது படிக்கட்டுல இருக்கு. அப்ப நம்ம 4 படிக்கட்டை தாண்டிதான் அங்க போக முடியும். இப்ப வேண்டியதை ஏதோ சும்மா கிடைச்சிடாது பாரு. மகரிஷி வேடிக்கையா சொல்லுவாங்க, சந்திரனே வா அப்படின்னு சொல்லிட்டா வந்துருமான்னு கேட்பாங்க. அப்ப அப்படி இல்ல, அது பயிற்சி செய்து நாம் அந்த இறைவனுடைய ஃப்ரீக்வன்சில வச்சிருக்கும் போது நிச்சயமாக நம்ம போறது. அப்படி சொன்னீங்கன்னா உங்க வாக்கு நிச்சயமாக தெய்வீக வாக்காக மாறும். மகரிஷிட்ட போய் பிளஸிங்ஸ் வாங்குறோம், அப்படியே படிக்குது இல்லையா? வாழ்க வளமுடன் சொல்றாங்க, படிக்குது. இப்ப எப்படி அந்த ஃப்ரீக்வன்சில வச்சிருக்காங்க. அடுத்து 5வது படிக்குது பிரம்ம ஞானம். பிரம்மத்தை பற்றிய ஒரு ஞானம். பிரம்மத்தை பற்றி உணர்ந்தவன் மட்டுமே பிராமணன் என்று அழைக்கப்படுகின்றான். இப்ப பிரம்மத்தை பற்றி மிக தெளிவாக எளிமையாக எல்லாருக்கும் சென்றடையும் வகையில் கூறியது மகரிஷி அவர்கள் மட்டும்தான். தெய்வ நிலை அறியாமல் திகைக்கும் மக்கட்கெல்லாம் தெளிவாக இறை உணர பிரம்ம ஞானம் தந்தே. செய்கைக்கும் விளைவுக்கும் தொடர்புணர்ந்து வாழ, செய்கைக்கும் விளைவுக்கும் தொடர்புணர்ந்து வாழ, செயல் விளைவு தத்துவமாம் இந்நூல் தருகின்றே. செயல் விளைவு தத்துவமாம் இந்நூல் தருகின்றே. தெய்வநிலை அறியாமல் திகைக்கும் மக்கட்கெல்லாம் தெளிவாக இறை உணர பிரம்ம ஞானத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப பிரம்மத்தை உணர்ந்தவனே பிராமணன். அந்த பிரம்மத்தை நாம் அனைவரும் உணர வேண்டும். சோ இதுதான் இந்த 5 படிக்கட்டுகள். சோ இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னாக்கா, வேண்டியதை பெற முடியுமான கட்டாயமாக பெற முடியும். ஏன்னா நிறைய உதாரணங்கள் நம்மளுக்கு சான்றாக அமைகின்றது. எப்படி பெறுவது என்றால் ஒரே வழிதான், மன அலைச்சலை குறைக்க வேண்டும், இறையோடு ஒன்றி இருக்க வேண்டும். அதற்கு பயிற்சி மட்டும்தான். என்ன பயிற்சி சார்? ஒரு இடத்துல இப்படிதான் சொல்லிட்டே இருக்கேன், பயிற்சி செய்யணும்னு சொல்றீங்க, என்ன பயிற்சி செய்யணும்னு சொல்லவே மாட்டீங்களேயான்னு ஒரு ஐயா கேட்டாங்க. என்ன பயிற்சி செய்யணும்? எல்லா பயிற்சியும் தான் செய்யணும். உடல் பயிற்சி செய்யணும், காய்கறி பயிற்சி செய்யணும், எப்ப செய்யணும், எப்ப சொல்லியிருக்காங்களோ எல்லாரும் செய்யணும். இதுல நிறைய டவுட்ஸ் எல்லாம் வரக்கூடாது. இப்ப காலையில என்ன செய்யணும்னு சொல்றாங்க, அப்ப உடல் பயிற்சி காலையில செய்யணும், சாயங்காலம் செய்யலாமா, இல்ல சாப்பிட்டு செய்யலாமா, அது இதுன்னு இதா ஒரு டிசிப்ளின் கொடுத்துட்டாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிடணும் இல்லையா? அதுதான் பண்ணுமே தவிர நம்ம ஏதாவது இது பண்ணலாமா, அதுக்கு பத்தி இதை பண்ணலாமா, இதுக்கு பத்தி அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸ்ட்ரிக்டா இருக்கணும். எப்படி நம்ம ஆழியார் போனாக்கா எங்கேயாவது 8 மணிக்கு 8:10 வந்தா பரவாயில்லன்னு எங்கேயாவது சொல்றாங்களா? சக்தியெல்லாம் மேலன்னா நேராக அப்படியே சிறு என்னது அந்த நடிப்பு சின்னத்தை பயன்படுத்திடுவாங்க. டக்குன்னு அந்த இடத்துல டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய அற்புதமே. மகரிஷி பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் மிக மிக ஒழுக்கமாக இருக்கும். எங்க செல்கின்றோம் என்பதெல்லாம் கவலை இல்லை. எங்கு சென்றாலும் மனவளக்கலை மன்ற அன்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்களே, வாழ்க வளமுடன் சொல்லுவாங்க. ஏன்? யார் நிக்கிறா? யார் கூட வரா நம்ம கூட? மகரிஷி தான். மகரிஷி கொடுத்த அவர் போட்டது இந்த பிளாட்ஃபார்ம். ஸோ அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. சோ இது வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்தது எதை வேண்டுவது, எந்த ஆற்றலை பெற்ற நாம் எதை வேண்டுவது? அம்மா கூறினாங்க பாருங்க, வேண்டத்தக்கது அறிவோய் நீன்ட்டாங்க பாருங்க. கரெக்டா அடிச்சுட்டாங்க அவங்க. வேண்டத்தக்கதை புரிஞ்சு தெரிஞ்சு வைப்போம் முதலன்ட்டாங்க. இப்ப பாரதிட்ட போய் கேட்கணும் சொல்றாரு இவரு பாருங்க, மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும்,
பெரிய கடவுள் காட்ட வேண்டும், மண் பயனுற வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஓம் 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 ஓம். பாரதிட்ட என்ன வேண்டும்ன்றது பாரதிட்ட போய் கேட்டதாலே போதும். அது வேண்டும்ன்றது அவரு கேட்டாரு நினைச்சிடாதீங்க. அவரு எழுதியிருக்க பார்க்கும்போது அப்படியே நம்மளே கேட்கிற மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு 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 இணக்கம், இந்த இறையோட ஒன்றிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவருங்க. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அங்கு துணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய நிலத்தினவாய், அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். காணி நிலத்திடையே நடுவுல இவரு லேண்டு வாங்க மாட்டாரு, மாளிகையும் அம்மாவே கட்டி கொடுத்துடணும். அந்த மாதிரி அது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உறவு ஐயா அவர்கள் வைத்தது. நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், தன் செயல் எண்ணி தவிப்பது தீங்கென்று நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், தன் செயல் எண்ணி தவிப்பது தீங்கென்று நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம். அதாவது ரமண மகரிஷி அப்படியே திருவண்ணாமலைக்கு போறாரு, அப்படியே கட்டி பிடிச்சிட்டு சொல்றாரு, இனி உன் இஷ்டம் என் இஷ்டம், எனக்குன்னு ஒண்ணு இல்லப்பா, நீ என்ன வச்சிருக்கோ அதை ஒத்துக்கிறோம். இது இவங்க வேண்டுனது கண்டிப்பா கிடைக்கும், இவங்க சொல்றது நிச்சயமா நடக்கும். இடத்துல சொல்ற வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. இவருக்கு ஒண்ணு இல்ல, ஆனா இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. என்ன அற்புதமான ஒரு. இப்படி பாரதி இவர்கிட்ட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யார்கிட்ட, ராமலிங்க அடிகளார்ட்ட, ஐயோ ஒழுக்கம் இல்லைன்னா அந்த பக்கமே போக முடியாது சார், சபையே அங்க அவங்களுக்கு அளவோட இல்லை. அப்படி ஒரு ஒழுக்கமான ஒரு ஒரு சபை, அது ஞான சபை. கை ஏந்தி நிற்கிறேன் கருணை காட்டுங்கள், பொய்யான வாழ்வை மாற்றி புனிதனாக்குங்கள். இவர் எப்படி கேட்கிறாரு பாருங்க. பெற்ற தாய் தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், உற்ற வேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் இன்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. பயங்கரமா இருக்கும் இவரோட இது, பயங்கரங்க. இந்த வேண்டுகோள்னு அகவல்ல படிப்பாங்க, அதாவது சுத்த சன்மார்க்கம், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். உன்னை மறந்துடுவேனோ மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன் உன் ஆணை இது, அவர் மேலே சத்தியம் பண்ணி சொல்லிடுறார். நீ என்னை மறந்துடுவாயோ, மறந்துடுவாய் எனில் நான் என்ன செய்வேன், எவர்க்கு உரைப்பேன், ஐயோன்னு கத்திடுவாங்க. தீது நினைக்கின்ற பாவிகளுக்கும் செய்வாய் கருணை என தெளிந்து, வாது நினைக்கும் மனக்கடியேன் மகிழ்வுற்றிருந்தேன், என்னளவில் சூது நினைப்பாய் எனில் யாருக்கு சொல்வேன், ஏது நினைப்பேன், ஐயோ என்ன பாவம் செய்தேனோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். நல்லோர் மனத்தை நடுங்க செய்தேனோ, நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ அப்படின்னு வரும் அந்த பாடல். இப்பதான் ஆரம்பிக்கும். இப்ப இவங்க எல்லாம் பாருங்க என்ன வேண்டுறாங்கன்னு பாத்தீங்களா, என்ன வேண்டாங்க. நம்ம மகரிஷிட்ட வந்துருவோம், அங்கெல்லாம் இண்டன்ஸ்னா என்னதுங்க, ரொம்ப ஆழமா டீப்பான பர்சன்ஸா இருக்காங்க. அந்த பாரதி கிட்ட 38 வயசுதான், அதுலயே அப்படி பாடுறாரு அவரு. இவரு ராமலிங்க அடிகளாரு அப்படியே தூய்மைக்கே ஒரு பெயர் போனவரா இருக்காங்க. ஒழுக்கம்னா டு த கோர் ஒழுக்கம். அந்த நபர் மகரிஷி அவர்களை 10 ஆண்டு காலம் தன்னுடைய உடலில் புகுந்து அவ்வளவு பாடல் பாடியிருக்காருன்னா, நம்ம மகரிஷி எப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவா இருக்கணுங்க. என்ன ஒரு தூய்மை இருந்தா அந்த ராமலிங்க அடிகளார் ஐயா அவர்கள் நம்ம மகரிஷியை தேர்வு செய்து அவரிடம் குடியிருந்திருக்காங்கன்னு நம்ம நினைக்க தேவையில்லைங்க. அப்படியே நம்மளுக்கு எவ்வளவு இதெல்லாம் நினைக்க அப்படியே ஒரு மாதிரி ஆகுங்க.
அங்க பாருங்க மகரிஷி வென்ற அருளமுதம் பெற வேண்டி அகத்தவம் புரிந்தேன் அறிவதனில் 3 நிலை அற்புதம் உணர்ந்தேன் திருவருளாம் தெய்வ நிலை ஆதி வெளியாச்சே தேர்ந்து கொண்டேன் அந்த திருவருளின் தன்மை இருநெறியாம் அறிவு அசைவெனும் மறை பொருளாய் இணையற்ற இப்பொருளே மெய்யும் உயிராக உருவ வழி கருவழி எண்ணிரண்டு பிரிவாகி உலகங்கள் உயிர் வகைகள் மனிதனுமாய் கண்டேன். அவர் வேண்டுதல் அப்படி இருக்கு. என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய் சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவ முறையாய் செய்தேன். இப்ப என்ன நான் வேணும்னு நினைச்சேன், அதுக்கு நீனே என்கிட்ட வந்துட்டப்பா குருவான்ற தவம் செஞ்சேன்னு சொல்றாங்களே. இப்படிதான் வரும், வேற எப்படி பண்றதுங்க? வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா என்னை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன் ஆனால் நீ உள் நிறைந்து என்னை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா அப்படின்னு வரும். அந்த இன்ப ஊற்றுன்னு இந்த பேரின்ப கழிப்பு பேரின்ப ஊற்று இதெல்லாம் பீக் டைம்ல இருந்த பாடலுங்க, பயங்கரமா இருக்கும். உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க உனது தன்மை ஒளிர எனதுள்ள தூய்மை பெற்றேன் உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க உனது தன்மை ஒளிர எனதுள்ள தூய்மை பெற்றேன் இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பெரு பெற்ற பின்னர் இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பெரு பெற்ற பின்னர் எடுத்த பிறப்பிதனை எய்ததை முழுமை இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. அதேதான் இன்னொன்று வரும். என்னுள்ளவனை வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன் என்னுள்ளவனை வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன் என்னை அவனுள் இணைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன் உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு மகரிஷி நம்மளுக்கு கொடுக்குறாங்க அட்வைஸ். உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகின்றேன் மண்ணான இவ்வறிய மாபெரிய உலகம் இசை மனமுடைய மிகச்சிறிய மனித உருவாழுகின்றேன் என்னறிய ஆயிரங்கள் எண்ணங்கள் என்னுள்ளத்தே எழுகின்ற விந்தையினை யார் அறிவார் யார் அறிவார் அப்படின்னு வரும். ரொம்ப அற்புதமா இருக்குங்க. மகரிஷிட்ட அப்படியே பாடலை பண்ண நான் பாருங்க பேச்சு பண்ணலாம்னு நினைச்சு கடைசியில் பாட்டையே முடிச்சிட்டேன் இன்னைக்கு நான். மகரிஷி அவர்கள் லாஸ்டா 2006 அவர்கள் கொடுத்த அந்த வீடியோ மிக மிக ஆழமான வீடியோ. அது நாம் அனைவரும் பார்க்க வேண்டும். எவ்வளவு ஒரு பொறுப்பை ஒரு நம்பிக்கை நம்மில் வைத்து அவர்கள் அந்த பூத உடலை விட்டிருக்காங்கன்றதுக்கு இந்த ஒரு வீடியோவே ஒரு சாட்சி. கடைசியாக என்ன வேண்டும் தனக்குன்னு வேண்டுறாங்க, இதை கொஞ்சம் கேளுங்களேன் அவர்கிட்டயே. எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாம் சொல்லிட்டீங்க, என்ன செய்ய வேண்டிய பணம் இல்லை மதிசாய் போச்சு. வேற இல்லாத இடத்துல இருக்கிற எந்த தேவையும் இல்லை. என்ன வேணும்னு யாராயிலும் கேட்ட நான் என்ன சொல்றேன், வேண்டாமல் வேண்டும். அந்த அளவுல உங்க எல்லோரும் அந்தினாலும் மனநிறைவாக மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்பதை சொல்லிக் கொண்டு நீங்களும் இது மனதில் வைத்துக் கொள்ளும் வணக்க வளமுடன் அன்பர்களே.
வேண்டாமை வேண்டும் என்றே மகரிஷி அவர்கள் கேட்டிருக்காங்க. கடைசியா எங்க வந்துட்டாங்கன்னா, வேண்டாமை வேண்டும். நாம் என்ற தலைப்பை வேண்டியதை பெறலாம் என்று எடுத்திருந்தாலும், நாம் எப்படி உயர வேண்டும் என்றால், மகரிஷி போலவே மன நிறைவு கொண்டு வேண்டாமை வேண்டும் என்ற இடத்திற்கு நம்மளை உயர்த்தி கொள்ள வேண்டும். அதற்குதான் முதலில் நாம் 3 பிரிவுகளாக பார்த்தோம். வேண்டியதை பெற முடியுமா என்று. அப்படி பெறுவதென்றால் எப்படி பெறுவது? படிநிலைகள் 5 கொடுத்திருக்காங்க. பயிற்சியின் மூலமாகத்தான், தவம் செய்து 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 மன அலைச்சலை குறைத்து குறைத்து மனதை வளமாக வைத்து எண்ணத்தை திணிவாக வைத்துதான் நாம் செய்ய வேண்டும். அப்பதான் நாம் நினைப்பது நடக்கும்னு சொல்றதை விட நடப்பதையே நினைக்கக்கூடிய ஒரு வல்லமையை பெற்றுவிடும். அடுத்தது, இதை மனதில் வைத்துதான் நாம் இந்த தலைப்பு எடுத்தோம். சோ நம் அனைவரும் அந்த எல்லாம் வல்ல இறையருளாலும் குருவருளாலும் நாம் எடுத்து வந்த வினை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. மகரிஷி சொல்றாங்க, தந்தை தாயீர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈர் உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சி. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லாமை பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். நண்பர்களே, நாம் அனைவரும் அந்த மகானுக்கே நன்றி சொல்ல வேண்டும். இப்படி அற்புதமான தத்துவத்தை நம்மளுக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். அதனால் இந்த சிந்தனையை இவ்வளவு பொறுமையாக கேட்டல் உங்கள் அனைவருக்கும் முதற்கு என்னுடைய நன்றிகளை சமர்ப்பித்துக் கொண்டு, இந்த தத்துவத்தை நான் கூறுவதற்கு எனக்கு முழுமையாக துணையாக இருந்து என்னை வழிநடத்திக் கொண்டு இருக்கக்கூடிய ஆசான் அருள் தந்தை அவர்களை வணங்கி அவர்களுக்கும் நன்றி சமர்ப்பித்துக் கொண்டு, உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி, இந்த ஆண்டு ஒரு இனிய ஆண்டாக மாறட்டும். நீங்கள் கொண்டு வந்த வினை எதுவாக இருந்தாலும் அதை தூய்மை செய்து அந்த இறையை அடைந்து நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நீங்கள் நடப்பதையே நினைக்கக்கூடிய வல்லமை பெற்று, வினை தூய்மை பெற்று, அந்த இறை அகக்காட்சியாக பெற்று அனைவரும் பிரம்ம ஞானிகளாக மாறி இந்த வேதாத்திரத்தை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்வதற்கு ஒன்று கூடி நாம் பாடுபடுவோம் என்று கூறி, வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. இப்போது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக உமையாள் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் உமையாள் அம்மா. மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க, திருப்பி டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன் உமையாள் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, நீங்க சொன்னீங்க ஐயா, நான் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கோட் பண்ணியிருந்தேங்க ஐயா. அப்புறம் ஒரு பாயிண்ட் இன்னைக்கு சொல்லும் போது எடுத்துக்கும் போது, அதாவது மகரிஷி ஐயாவுடைய குழந்தைகள் மாணவர்களா ஸ்டூடர்களா இருக்கு நம்ம ஐயாவுடைய உயிர்கிழப்பிற்கு ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல வந்தீங்க ஐயா. அந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியா இருக்கு எனக்கு. ஓகே, சோ இது ரொம்ப முக்கியமானது. சோ இந்த கேள்வி நம் மற்றவருக்கும் பொருந்தும். என்ன அப்படின்னாக்கா, எப்பொழுது நாம் தீட்சை எடுத்து விட்டோமோ மகரிஷி அவர்களுடைய உயிர் கலப்பு பெற்றவர்களாக நாம் மாறிவிட்டோம். சோ அப்போ இனிமேல் நம்மளுடைய லாஸ்ட் நேம் பாருங்க, உமையாள் வேதாத்ரின்ற மாதிரி போனோம். சோ எங்கு சென்றாலும் நாம் விழிப்பு நிலையோடு இருக்க வேண்டும். ஏன் அந்த விழிப்பு நிலை இழந்து உணர்ச்சி வயப்பட்ட நிலையில போயிட்டோம்னா, அந்த வேதாத்திரி இல்லாம உமையாளா நடந்துட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? அப்ப நீங்க மனவளக்கலை மன்ற அன்பராக அந்த இல்லாம என்ன சொல்லிடுவாங்க, என்னங்க மனவளக்கலை மன்றம், அவங்க ஒருத்தவங்க போனாங்க, ஒண்ணுமே கோபம் குறையவே இல்லைங்க அவங்களுக்கு, அவங்க எப்பவுமே பொறாமப்பட்டு இருக்காங்கன்றாங்க. அப்போ நாம் எப்பொழுது தீட்சை பெற்று விட்டோமோ அப்பொழுதே நாம் அனைவரும் மகரிஷியுடைய உயிர்கலப்பு பெற்றவர்கள். அதனால் செல்லுமிடமெல்லாம் விழிப்பு நிலையோடு இருக்கணும். அப்போ நம்ம என்ன ஆகுங்க,
நம்மளுக்கு தூய்மை கிடைக்கும், கருமையை தூய்மை பெற முடியும், மகிழ்ச்சியோட தொடர்பு கிடைக்கும், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அந்த பாயிண்ட தான் நான் அப்படி சொல்ல வந்தேன். நாங்க பிரம்மஞானம் முடிச்சுட்டு வரும்போது 2003 மகரிஷி அவர்கள் அந்த பால்கனில இருந்து சொல்றாங்க, எல்லாம் ஜாக்கிரதையா போங்க, அந்த விளக்க கையில கொடுத்துருக்கேன், அணையாம பத்திரமா எடுத்துட்டு போய் சாத்துருங்க, ரொம்ப மெல்லமா போயிடாதீங்க, நாட்கள் கழிஞ்சு போயிடும், ரொம்ப வேகமா போனா விளக்கு அணைஞ்சு போயிடும், அதனால கரெக்டா ஒரு வேகத்தில் அனைவரிடம் போய் செத்துறீங்களா அப்படின்னு சொன்னாருங்க. எனக்கு இன்னும் நாம இருக்காது. அதுதான் அந்த பாயிண்ட சொல்லுவதற்காக தான் அதை சொல்லியிருந்தேன். சரிங்களாமா? ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, சிறப்புங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. எல்லா பாயிண்ட்டுமே நல்லா இருந்ததுங்க ஐயா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா சொல்லியிருந்தீங்க ஐயா, சிறப்புங்க ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக யமுனா அம்மா, வாழ்க வளமுடன். யமுனாமா, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களாங்க ஐயா? வளமுடன்மா, கேக்குமா? வாழ்க வளமுடன் ஐயா. கொஞ்சம் வாய்ஸ் ஸ்லோவா இருக்குதுயா உங்க வாய்ஸ். அதே மாதிரி வீடியோவும் வரலைங்களே. வீடியோவும் வரலைங்களே ஐயா. வீடியோ வரலையா? ஒரு நிமிஷம். இப்ப வருதாங்களாமா? இப்ப வருதா? இப்ப வருது ஐயா. சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. மகரிஷ் ஐயாவுடைய உங்களுடைய அனுபவங்கள் பகிர்ந்தது இறுதியா இப்ப பகிர்ந்தீங்க பாத்தீங்களா, உண்மையிலேயே ரொம்ப அற்புதங்க ஐயா. இந்த விளக்கு அணையாம எடுத்துட்டு போறதுன்றது உண்மையிலேயே நம்ம வீட்டுல விளக்கு ஏற்றும் போது கூட நம்ம ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு இப்படிதான் பண்றோம். கொஞ்சம் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே கொஞ்சம் பாதுகாப்பா தான் ஏத்துறோம். அப்போ எல்லார் கையிலயும் கொடுத்துருக்கோம், பத்திரமா எடுத்துட்டு போங்க அப்படின்றத எவ்வளவு பக்குவமா சொன்னாங்க அப்படின்ற இந்த இறுதி அனுபவம் உண்மையிலேயே ரொம்ப அற்புதங்கய்யா. நடப்பதை நம்ம வேண்டணும், அதாவது இயற்கை நியதியோடு ஒட்டி நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்ற அந்த பாயிண்ட் ரொம்ப அற்புதமா இருந்ததுங்கய்யா. ஐயாவுடைய ஸ்பீச்சும் நீங்க இறுதியில பகிர்ந்துக்கிட்டீங்க. வேண்டாமை வேண்டும் அப்படின்றது, அது நம்ம இன்னும் நல்லா இன்னும் ஆழ்ந்து நம்ம பயிற்சிகள் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த நிலையை நம்ம கொஞ்சம் ஏற்றத்துக்கு ட்ரை பண்ணலாங்கய்யா. ஒட்டுமொத்தமா கவிகள் அண்ட் தென் நீங்க அதை பாடி சொன்னது, எடுத்துக்காட்டுகள் சொன்னது, இதெல்லாம் உண்மையிலேயே சிறப்புங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த அற்புதமான ஒரு அனுபவம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு இறைவன் உங்களை ஒரு கருவியா பயன்படுத்தியிருக்காங்க. இந்த அனுபவங்கள் அத்தனையும் கொடுத்த உங்களுக்கும், இதை ஏற்பாடு செய்த ஆழியார் ஐடி நிறுவனங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த தருணத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறோங்கய்யா. வாழ்த்துக்கள்யா. உங்க தொண்டு சிறப்பா அமையணுங்கய்யா. இறையாற்றலும் குருவாற்றலும் எப்பொழுதும் துணை நிற்கட்டுங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பு ஐயா. கொஞ்சம் உங்களோட லைட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணினா தேவையான்னு சொல்றாங்க. கொஞ்சம் நான் பண்றேன், நீங்க சொல்லுங்க, இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்போம். இப்ப ஓகேவா பாருங்க. கொஞ்சம் ரேட்டா இருக்குங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. என்னோட ஒரு தனிப்பட்ட கேள்வி, இப்போ உங்களோட அந்த வேளாண் விவசாயம் எப்படி போயிட்டு இருக்கு, அத பத்தி கொஞ்சம் நண்பர்களுக்கு சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க கணினி துறையில இருந்து இந்த துறைக்கு வந்தது ஒரு வியப்பான விஷயம். அது எங்களோட ஆர்வத்தை கொஞ்சம் தூண்டுது. அத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இல்ல, மகரிஷி அவர்கள் விவசாயத்துக்கும் முதல் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. எல்லா தொழில்களும் விவசாயம் தான் முதல்ல சொல்லுவாங்க. அப்ப அதே மாதிரியே விவசாயி நல்லா இருந்தாதான் நம்ம எல்லா மக்களும் நல்லா இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஒரு கைப்பிடி உணவிலே உலக ஒற்றுமையை கண்டுடுன்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல நம்ம உணவை பத்தியும் பேசியிருக்கோம். அதனால விவசாயம் என்பது ஏதோ ஒரு ப்ரொஃபஷனா இல்லாம நம்மளுடைய வாழ்வியலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்க ஊருணி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோலிங்கர்ல பண்ணிட்டு இருக்கோம். அதை விவசாயம் நிறைய வாழ்த்துக்கள் மூலியமாக பயிரினுடைய அந்த அந்த தன்மையை, என்னுடைய ரிசர்ச் என்னன்னாங்க, இப்போ ஒரு பயிரை முதல் விதைப்பதுல இருந்து வாழ்த்துவோம். அப்ப வாழ்த்து கூறிதான் விதைப்போம். விதைத்த அப்புறமா அது முளைக்கும் பொழுதே அதை வாழ்த்து கூறுவோம். அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்றாங்க பாருங்க, அந்த நாத்தை புடுங்கி நடும்பொழுது அங்க ஒரு வாழ்த்து மூலமாகவே அது வளரும். அந்த வாழ்த்து என்பது
அந்த உண்பவர்களுக்கு அது உணர்ந்ததை பல நண்பர்கள் கூறியிருக்கிறார்கள். முக்கியமா வந்து குழந்தைகள் அதை உணர்ந்து விரும்பி அந்த ரைஸை சாப்பிடுவாங்க. அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் கொடுங்க, ஊர்நீர் ரைஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து அந்த வாழ்த்தினுடைய பயன் இருப்பதை நாங்க உணர்ந்திருக்கோம். இப்ப நாங்க என்ன எடுத்துட்டு போறோம்னா, அது இன்ஹெரிட் ஆகுது. அந்த வாழ்த்து என்பது அடுத்த முறை இந்த விதையை போடும் பொழுது அந்த வாழ்த்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ ஒரு 10 ஆண்டுகள்ல வந்து அந்த விதை என்பது முழுமையாக வாழ்த்து பெற்ற செறிவு ஊட்டப்பட்ட மகரிஷி ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு விதையாக அதை மாற்றி விடுவதை நாங்கள் எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி நானும் லக்ஷ்மணன் ஐயாவும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோங்க. இதை வந்து தொடர்ச்சியாக அந்த திருவண்ணாமலை பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் பல நிகழ்ச்சிகள் செஞ்சிருக்கோம். நம்ம வந்து அவர்களுடைய பண்ணையில் போட்டு விவசாயிகளை ஒன்று கூடி தலைவர் அவர்களுக்கும் தெரியும் அது. நம்ம ஆடியார்ல இந்த வாழ்த்தை வந்து எடுத்திருக்கோம். அதனாலதான் வாழ்த்துதலும் ஒரு இடுபொருளே, எப்படி நம்ம வந்து பஞ்சகாவியா கொடுக்குறோம் அந்த மாதிரி இடுபொருள் கொடுக்குற மாதிரி வாழ்த்தும் ஒரு இடுபொருளே அப்படின்னு ஒரு ட்ரெஸ் தான் ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. என்னுடைய சேனல் வந்து ஊருணி ஃபார்ம்ஸ்ன்னு, அதுல பாத்தீங்கன்னா அந்த தொடர்ச்சியா அந்த நிகழ்ச்சிகளை நம்ம அங்க போட்டுட்டு இருக்கோங்கம்மா. சிறப்பாக அதுவும் வந்து நல்லா போயிட்டு இருக்குங்கம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புங்கய்யா, கேட்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த விளைபொருட்களை வந்து இந்த மாதிரி வாழ்த்தி ஏற்பட்ட ஒரு விளைபொருள்னு ஒரு மென்ஷன் பண்ணி அவங்க விற்பனைக்கு கொடுத்தாங்கன்னா இன்னும் அதோட வேல்யூ கூடுங்கிறது என்னோட கருத்துங்கய்யா. கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். மிக அருமை. அடுத்த அன்பராக அங்கேயக்கண்ணி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அங்கேயக்கண்ணி அம்மா வாழ்க வளமுடன். இணைப்புல வந்துட்டீங்க, ஐயா கிட்ட பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு உங்களோட தலைப்பும் சரி, நீங்க பேசின விதமும் சரியா, நீங்களே உணர்ந்து பேசியது மாதிரிதான் இருந்தது. எனக்கு எல்லாமே பிடிச்சு, நான் என்னென்னமோ பேசணும்னு நினைச்சேயா, இந்த கடைசியா நீங்க இந்த விளக்கு பிடிச்சு போய் சொன்னீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டச் ஆயிடுச்சுயா. நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் பேசுறீங்க, இதுல ஒரு துளி கூட நம்ம இல்லையோன்னு தோணும். வேதாத்திரியத்தை கொண்டு சென்று ஒரு தொண்டு செய்வோம்னு சொல்றீங்க, இது எப்படி நாங்கெல்லாம் செஞ்சு வரப்போறோங்கிறது ஒரு ஃபீலிங்காவே இருக்கியா. நல்ல நிறைய கருத்துக்கள், நல்ல பாடல்களோட நல்ல விளங்குற மாதிரி சொல்லியிருக்கீங்க. திரும்ப இந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணி இன்னும் நல்லா சிறப்பா வரணும். ரொம்ப நல்ல ஸ்பீச்சியா, நான் பேச நினைச்சதையே பேச முடியல. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றிகள் ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. அங்கேயக்கண்ணியம்மா, நீங்க வருத்தப்பட வேண்டாம். நீங்க வையகத்தை வாழ்த்துங்க, சுற்றி இருக்கிறவங்களை வாழ்த்துங்க, அதுவே ஒரு பெரிய சேவை தானேம்மா. வாழ்த்துங்க, எல்லாரையும் வாழ்த்துங்க, உலகத்தை வாழ்த்துங்க, வருத்தப்படாதீங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயாவோட சிறப்பா இருந்தது இன்னைக்கு ஐயா. வாழ்க வளமுடன். கண்டிப்பா மகிழ்ச்சி. அத சொன்னதை நீங்க சொல்லும் போது ரொம்ப நெகிழ்ச்சியா தான் இருந்தது எல்லாருக்குமே. அதே மாதிரி மகரிஷியோட ஒரு சில அனுபவங்களை சொன்னீங்க, அது வந்து நிச்சயமா எல்லாருக்கும் கண் கலங்க வச்சிருக்கு. பாரதி எப்படி வந்து ஒரு சாப்பிட வழி இல்லாம இருக்கும்போது கூட வந்து எவ்வளவு பிரமாதமா கவிதைகள் எழுதினாரோ, அத மாதிரி மகரிஷி வந்து அந்த ஒரு வெள்ள சூழ்நிலையில உட்கார்ந்து இயற்கை என்னும் பேராட்டக்காரன் வந்து எழுதுறாருன்னா அது வந்து ஒன்னும் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. சவுண்ட் வரல. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஒன்னும் வருத்தப்பட வேண்டாம். அதாவது நாங்க வருத்தப்படணும்னு என்பதற்காக கூறவில்லை. இதெல்லாம் வந்து மகரிஷி அவர்களே வந்து அழோடுத நாங்கெல்லாம் கண்ணால பார்த்திருக்கோம். நம்மளும் அந்த வீடியோலே பார்க்கலாம். எனக்கு அந்த குழந்தை இல்லைன்றது சொல்லும் போது அப்படியே அவரை நெகிழ்ந்து வந்துரும். அப்ப அது ஒரு விதமான ஒரு அன்பு தான், அன்பின் பரிமாற்றம் தான். உன்னியத்துல உன்னியும் அழறது. நம்ம எத்தனையோ முறை நான் பாடல் பாடும் போதெல்லாம் இப்படி வாழ்ந்திருக்காரு அந்த மனுஷன் சொல்லிட்டு நான் அழுதுதான் நான் அவருடைய உறவை வச்சிட்டு இருக்கோம். அதனால இது வந்து ஒரு ஆனந்தம் தான், ஆனந்த ஒரு உணர்ச்சி நிலை தான் இதுன்னு நான் பாக்குறேன். அதனால ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா பண்ணலாம். ஒன்னும் இங்க வருத்தமே பட வேண்டாம். மகரிஷி நம்ம கூட தான் இருக்காங்க. இது சத்தியம், இது சத்தியம். ஓகேங்களா. அவர்கள் வந்து தேர்வு செய்துதான் இந்த இடத்தில் அவர்கள் வந்து இருக்கிறாங்களே தவிர ஏதோ வந்து இதுவா இல்லைங்க. அதனால நம்ம தைரியமா நல்லா செயல்படலாம். வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் அம்மா. கொஞ்சம் தெளிவடைஞ்சிட்டீங்களா? ஐயா கிட்ட ஏதாவது கேட்கணும் நீங்க இப்ப கேட்க முடியுமா பாருங்க, இல்லைன்னா அடுத்த ஒரு வாய்ப்பு தரேன், அடுத்த ஆள் கிட்ட போறோம். சரியா, நன்றிம்மா. நன்றிம்மா, நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக காமாட்சி சுந்தர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. காமாட்சி அம்மா. மேடம், காமாட்சி சுந்தர் என்னோட ஐயா வாழ்க வளமுடன். நான் இது உங்களோட 2வது செஷன் அட்டன் பண்றேன். நீங்க ஈஸ்தாம்பரம் தேனுகாம்பாள் நகர் வரும்போதும் அங்கேயும் நீங்க ஸ்பீச் கொடுத்துருந்தீங்க. உண்மையிலே உங்க விளக்கங்கள் வந்து ரொம்ப தெளிவா இருந்தது. எனக்கு இப்போ நான் கடந்த ஒரு 2 வாரமா தான் வந்து அந்த வாழ்க வளமுடன் மனவளக்கலையில சேர்ந்து தீட்சை பெற்றிருக்கிறேன். நீங்க சொன்ன ஒரு கருத்து வந்து விழிப்பு நிலைன்ற கருத்துலதான் என்னோட கேள்வியே. பல நேரங்கள்ல நான் ஐடி துறையில வேலை பார்க்கிறேன். பல நேரங்கள்ல அந்த துறையில் இருந்து அவங்க வளரணும்னு நினைக்கிறவங்க வந்து சில நேரங்கள்ல அறம் மீறி சில வேலைகள் செய்யும் போது அது நமக்கு இயற்கையாவே ஒரு கோபத்தை கொண்டுட்டு வருது. அதை நோக்கிய இப்ப அந்த நீங்க சொன்ன அந்த கருமைய தூய்மை அப்படின்றது வந்து நான் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தொடர்ந்து இருக்கிறத வந்து எப்படி ஐயா சமாளிக்கிறது? அதற்கான இதுதான் என்னோட கேள்வி. ரொம்ப மகிழ்ச்சி. ஐடி துறையில இருக்கிறதுனால அது ஈஸியா நம்மள்ட்ட ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். கருமைய தூய்மை என்பது மிக மிக முக்கியமான ஒரு ஒரு பயிற்சி முறை. நம்மளுடைய தற்சோதனையில் அதை தான் நம்ம செய்யணும். ஸோ நாங்களாம் 2002-3லனா மௌனம் வந்து ஒரு ஒரு வருஷத்துல வந்து 15 நாள் நான் லீவ் அதுக்கு தான் எடுப்பேனுங்க. மகரிஷி கூட மௌனம் இருக்கிறதா எங்களோட வேலை. என்ன பண்ணிட்டோம்னா வெறும் தாள் கொடுத்துருவாங்க, ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துட்டு நாங்க தற்சோதனை செய்து 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 எப்படி மிஷினை ஓவர் ஆயிலிங் பண்ணி சர்வீஸ் பண்ற மாதிரி உள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து எப்படி நான் இந்த இடத்துல ஏன் உணர்ச்சி வயப்பட்டு நின்ட்டேன், இது எப்படி பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி 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 அந்த தூய்மை செய்து 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 நாம வந்து அப்படியே விரிவடைந்தேட்டே எடுத்துட்டு போறதை நம்ம உணர முடியும். நாம் அந்த முறையை ஐடி துறையிலையும் இதை பயன்படுத்துறோம். ஐடி துறையிலையும் நம்ம வந்து அந்த பெல்கவுன், நானே வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்கனால அந்த அந்த துறை என்பது நட்பு நலம் என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய துறை தான் அது. ஆனா அந்த துறையிலையும் நம்ம என்ன பண்றோங்க, அந்த நட்பு நலத்தை அது மூலமாக தான் கொடுக்குறோம். இப்ப நம்ம ஒரு பிபிடி ப்ரிப்பேர், நேற்று கூட ஒரு ப்ராஜெக்ட் பிளான் இது ஒரு டிஆர் ரெசிலியன்ஸ்னு ஒன்று போட்டுன்னு நான் கொடுத்துட்டு வரேன். அந்த பிபிடி எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு வரேன். அதாவது நீங்க எல்லாம் யூஸ் பண்ணுங்க, இதை இன்னொரு வாட்டி நீங்க பண்ணணும்னா தனியா நீங்க உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், இந்த பிபிடியில அப்படியே வேர்ட்ஸை மட்டும் மாத்திட்டு பண்ணலாம்னு நம்ம அதை அப்படிதான் நம்ம ஷேர் பண்றோம். அதனால வந்து நம்ம எந்த துறையில இருக்குன்னு முடியல, எடுத்த பிறப்பினுடைய நோக்கம் ஒன்றுதான். பிறவி எனும் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராத. பிறவி என்பது பெருங்கடல் பா, நீந்துவது அவ்வளவு எளிதானது அல்ல, அதை நீந்த வேண்டுவன் தான் இந்த இறைவனிடம் செல்கின்றான். அப்ப எப்படி செல்வது? வினை பயனை போக்காமல் வீட்டை இடை விரும்புவதோ பொருந்திடாது. அப்ப வினை தூய்மை பெற்றால்தான் நம்ம வந்து வீடு பெற முடியும். அதுதான் யாரா இருந்தாலும் அதற்காக தான் பிறந்திருக்கோம். அந்த வினை தூய்மை என்பது கட்டாயமாக தேவை. அதுக்கு என்ன பண்ண முடியும்னா தற்சோதனையும் அகத்தாய்வும் மறுபடி செய்து செய்து காலை ஒரு முறை மாலை ஒரு முறை நாங்க என்ன பண்றோங்க, ஒரு செக் பாயிண்ட்னு ஒரு டு டூ லிஸ்ட் போட்டுட்டு ஒரு மத்தியானம் ஒரு செக் பாயிண்ட் வந்து ஒரு 12:30 மணிக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு 6 மணி நேரத்துல யாரையாவது நான் புண்படுத்திட்டேன்னா அப்படின்னு எழுதிட்டு, புண்படுத்திட்டேன்னா அடுத்த செகண்ட் ஹாஃப்ல அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுடும், இல்லாட்டி அதை காம்பன்சேட் பண்ணிடும். அப்ப செகண்ட் ஹாஃப்ல எதாவது பண்ணனா வீட்டுக்கு வந்து ஒரு முறை 6 முறை. அப்போ ஒரு நாளைக்கு 2 செக் பாயிண்ட்னு வச்சு ரொம்ப உன்னிப்பாக கவனித்து 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 நம்ம அப்படியே அதை சரி செய்து கொண்டு வந்து விடலாம், நிச்சயமாக செய்து கொள்ளலாம். அதனால வந்து இதுல ஐயமே வேண்டாம், நம்ம எல்லாம் செஞ்சிருக்கோம். அதனுடைய ப்ரொஃபைல்லாம் இருக்கு, நான் வேணா எந்த கூட ஷேர் பண்றேங்கய்யா. அது எப்படி அந்த ஸ்கெலிட்டன் இருக்கு, நான் எப்படி அதை பண்றேன், எந்த செக் பாயிண்ட்ல எப்படி தூய்மை பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அதெல்லாம் நிச்சயமா பண்ண முடியுங்க. வாழ்க வளமுடன். தற்சோதனையும் அகத்தாயும் தான் அதற்கு ஒரே வழி. அதை செய்துதான் நம்ம கருமையத்தை தூய்மை செய்து செய்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துடலாம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயாவோட நம்பர் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஐயா கிட்ட கேட்டீங்கன்னா கூட ஐயா ஷேர் பண்ணுவாங்க. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அடுத்த அன்பராக பெரிய குளத்திலிருந்து சாந்தி சுந்தரம் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் சந்திராமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை தொகுப்பு.
ஆழ்ந்து நெகிழ்ந்து மகிழ்ந்து உங்களுடைய உரையை மீண்டும் இன்னும் கேட்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியே முடிச்சிட்டேங்கய்யா. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த கவிதைகளையும் நீங்க கொடுக்க கொடுக்க அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடும் பொழுது ஆலியார்ல இருந்த ஒரு எண்ணம் எங்களுக்கு தோணுச்சுங்கய்யா. இந்த தன்மை எங்களுக்கு கிடைச்சது. ஐயா, நான் கடந்த 2002 தான் ஜாயின் பண்ணேன்னு நினைக்கிறேன். மகரிஷி ஐயாவை பிடிச்சேன். எனக்கு எதுவும் தெரியாது. பக்தி மார்க்கத்தில் நான் ரொம்ப ஆழ்ந்து சென்று கொண்டிருந்த சமயத்துல ஒரு அன்பர் மூலமாக மகரிஷியை கிடைச்சாங்க எனக்கு. அதன் பிறகு ஏதோ எல்லாரும் போறாங்க, நம்மளும் போவோம் அப்படின்னு தான் நான் வந்தேன். அதன் பிறகுதாங்கயா நான் உணர்ந்தேன், இறைவனே நமக்கு குருவாக வந்திருக்கிறாருங்கிறத உணர்ந்துட்டேன். இப்ப எனக்கு வயது 64. இந்த நிலையில கூட எனக்கு எது நடந்தாலும் அது இறைநிலையுடைய ஏற்பாடாக இருக்கிறது. வினை நம்மளுடைய வினைகள் தூய்மையாகிறதுங்கிற தன்மை எனக்கு உண்டாயிடுச்சுங்கய்யா. ரெண்டாவது, ஏதோ ஒரு சில விஷயங்கள் சுற்றுப்புற சூழல் உறவினர்கள் மூலமாக ஒரு ஏதோ ஒன்று நமக்கு தேவையில்லாதது பேச்சோ ஏச்சோ ஏற்படும் பொழுது டக்குன்னு நான் கிளம்புறது ஆலியார் தாங்கய்யா. போய் மௌனத்துல 8 நாள் 10 நாள் அப்படி 3 நாள் முடிந்தால் 3 நாள் கூட இருக்கும் பொழுது அந்த மணிமண்டபத்தில் மகரிஷி ஐயாவை நினைத்து கண்டிப்பா கண்களை மூடி நான் ஆழ் நிலையில இருக்கும் பொழுது எனக்கு அவங்க சொன்னதற்கான விளக்கம் எனக்கு தெரியுதுங்கய்யா. நான் வரும் பொழுது தூய்மையோடு தான் வர்றேன். என்னிடம் எந்த வருமான வருத்தமோ கவலையோ இல்ல. அவங்க சொல்வது சரிதானே, சரி ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற பக்குவம் நமக்கு கிடைச்சிருதுங்கய்யா. உண்மையிலேயே நீங்க ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லும் போது ஆழ்ந்து உணர்ந்து 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 அதை சொல்லும் பொழுது நானும் என்னுடைய உணர்ந்ததை உங்களோடு பகிர வேண்டும் என்பதற்காகவே நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேங்கய்யா. முன்னாடிலாம் நினைச்சேன் ஆலியார்ல நம்ம மகான் இருக்காங்க அப்படின்னு. இப்பொழுது நான் எங்கெல்லாம் இருக்கிறேனோ அங்கெல்லாம் என்னோட மகான் இருக்கிறாங்கய்யா. கண்டிப்பாங்கய்யா. காலையில் எழுந்த உடனே நான் மகான் முகத்துல தான் முழிக்கிறேன். அவர் சொன்ன பயிற்சிகள் அனைத்தையும் நான் பொறுமையாக நிதானமாக செய்து நல்லபடியா நம்ம இருக்கணும். நம்ம எது நடக்குதோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆராயும் தன்மை வந்துருச்சுங்கய்யா. இப்ப ஏன் இவங்க இதை சொல்றாங்க, இப்ப இதனுடைய தன்மை என்ன, சரி இதுதான் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி நம்ம அகத்தாவி பண்ணி 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 ஆராய்ந்து பிள்ளையெல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன மம்மி இப்படி ஆயிட்டீங்க, நீங்க எதுவுமே ரியாக்ஷனே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஐயா சொன்ன போல சொல்வது அவங்களுடைய இது சொல்றாங்க. நம்ம ஏற்றுக்கொள்வது நம்மளுடைய தன்மை இருக்கட்டும். அவங்கள வாழ்த்துவோம், அவ்வளவுதாங்கய்யா. எனக்கு ரொம்ப உங்களுடைய ஸ்பீச் பிடிச்சிருந்துச்சுங்க. மனதில் நினைச்சேன், அம்மா போன் நம்பர் போட்டாங்க. அதுவும் எண்ணம் தான், சரிங்களா? நல்லவரோடு சேர்ந்து நம்ம மகரிஷியோட கருத்துக்களை விதைப்போம் விதைப்போம் விதைப்போம். அது நல்லது வளர்ந்து விருட்சமாக வரட்டும் என்று மனதார இறையிலையும் குரு அருளையும் வேண்டி உங்களுடைய ஸ்பீச்சுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு சகோதரி சாந்தி. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிமா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். சந்திராமா, வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி சந்திராமா. வாழ்க வளமுடன் சாந்திமா. நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா சொன்னது மாதிரி நமக்கு பேச்சாளர் தேவையில்லை, பயிற்சியாளர் தான் தேவை. நீங்க ஒரு மிக சிறந்த பயிற்சியாளர்ங்கிறத நீங்க உங்களோட உரையில ப்ரூவ் பண்ணிருக்கீங்க ஐயா. உயிர்த்து உணர்ந்து நீங்க ஒன்னொன்னும் கருத்துக்கள் சொல்றதாகட்டும், அந்த பாடல்களை நீங்க ஒரு இன்வால்மெண்டோட பாடுறதாகட்டும், அதுல ஒரு என்ன சொல்றது, அதை கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குங்கய்யா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கலைச்செல்வி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் கலைச்செல்வி அம்மா. கலைச்செல்வி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன், அதை ஒரு முறை மைக்கை டச் பண்ணுங்கம்மா. கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அந்த மைக்கை ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. கல்யாண சுந்தரம் ஐயா, இணைப்பில் இருக்கீங்களா ஐயா? அன்மியூட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கேன், நீங்க அதை டச் பண்ணுங்க. உங்களுக்கு அது சரியா வரலன்னா சாட் பாக்ஸ்ல போட முடியும்னா உங்களோட கேள்வியை போடுங்க சாட் பாக்ஸ்ல. கல்யாண சுந்தரம் ஐயா, வாழ்க வளமுடன். கலைச்செல்வி அம்மா, இது அன்மிட் ஆகலன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு என்னன்னு தெரியலையே. கலைச்செல்வி அம்மா பேசுங்கம்மா, இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வாழ்க வளமுடன். கேக்குது, பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். கலைச்செல்வி ஷோலிங்கர்ல இருந்து பேசுறேங்க. வாழ்க வளமுடன். சூப்பர் சூப்பர் சார், உங்க ஸ்பீச் எல்லாம்
அம்மா எங்களுக்கு மனவள கலையை இன்ட்ரடியூஸ் பண்ணதே சார் தான்மா. ரொம்ப சிறப்புமா, நன்றி, ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு வந்து நாங்கெல்லாம் வீட்லயே என்ன ஏதாவது சாதிக்கணும் இல்லாம வீட்லயே இருந்தவங்கள இந்த மனவள கலை லைனுக்கு இட்டுன்னு வந்ததே சார் தான். எங்க ஒவ்வொரு பயிற்சியும் நாங்க சார் கிட்டயே இருந்து கத்துக்கணும். நாங்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டசாலிங்க. நிச்சயமா அதிர்ஷ்டம் தாமா, ஏன்னா சிறப்பா சொல்லி கொடுத்திருப்பாங்க. அது ஒரு வாய்ப்பு. ஒவ்வொன்றுத்தையும் அவர் வந்து அப்படியே உணர்ந்து ஒரு டெய்லி எங்க கிட்ட வந்ததுமே கேக்குறது, நீங்க பயிற்சி பண்ணீங்களாம்மா, அதுதான் கேட்பாரு. நாங்கெல்லாம் உண்மையிலேயே மகரிஷியை யாருல பார்த்தோம்னா சாமிநாதன் சார்ல எதையா மகரிஷியே நாங்க தெரிஞ்சுக்கணும். நாங்கெல்லாம் அப்படிதான். மகரிஷி வந்து குருவா கிடைச்சது அதிர்ஷ்டம்னா, அவரோட இவரு வந்து எங்களுக்கு அவரு இது பண்ணது நாங்கெல்லாம் பாக்கியசாலிங்க தான். சார் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார் உங்க ஸ்பீச். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேக்குறோம். நீங்க வந்து 3 நாள் கிளாஸ் எடுக்கிறப்ப எப்ப நாங்க திங்கள் புதன் வரும்னு வெயிட் பண்ணுவோம். அது வந்து இன்னைக்கு எங்களுக்கு வந்து கிடைச்சது சார். ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன். உங்க தொண்டு சிறக்கணும். உங்களுக்கு இறை அருளும் குரு அருளும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன் சார். ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சக்தி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சக்தியம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அருமையா இருந்துச்சு. முந்தைய உரையும் கேட்டிருந்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஐயா. கண்டிப்பா பயிற்சி செஞ்சுருக்கேன் சொல்லக்கூடிய ஐயா. ஒரு சந்தேகம் ஐயா. கொஞ்சம் சத்தமா பேசுங்க, கொஞ்சம் வாய்ஸ் ஸ்லோவா இருக்கு. சத்தமா பேசுங்கம்மா. கேக்குதாங்கம்மா? பேசுங்க ஐயா. இப்ப மௌனத்துல இருக்கும் போதுங்க ஐயா, நம்ம அகத்தாய்வு செய்யலாம் நம்ம இது பண்ணும்போது பார்த்தா அந்த எண்ணங்கள் கட் ஆயிட்டு அந்த ஆய்வு செய்யறதுக்கு வராத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குதுங்க ஐயா. மத்த டைம்ல வந்து எண்ணங்கள் வருது. இப்ப ரிப்பீட்டடான எண்ணங்களை எடுத்து நம்ம அதை ஆய்வு செய்யணுமாங்க ஐயா? எந்த எண்ணங்கள் நாள் முழுக்க வரதையும் நம்ம வச்சு அதை பரிசோதனை பண்ணி எப்படிங்க அகத்தாய்வு பத்தி கொஞ்சம் ஒரு சில டிப்ஸ் கொடுங்க ஐயா. ஸோ எண்ணம் ஆராய்தல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மகரிஷி வச்சதுலேயே ஃபர்ஸ்ட் எண்ணம் ஆராய்தல் தான். ஏன்னா எண்ணத்தை நாம் சரி செய்யாமல் அந்த அடுத்த கட்டத்துக்கே நம்மளாட்டி செல்ல முடியாது. சரிங்களா? எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெரிந்து போகும். அப்ப என்ன ஆகும்னா, எழுகின்ற எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். அப்ப எழுகின்ற எண்ணமே நல்ல எண்ணமாக உதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து எண்ணம் ஆராய்தல் தான் கொடுக்கும். ஸோ அப்ப நம்ம முதல்ல மௌனத்துல என்ன பண்ணணும்னா, இந்த அகத்தாய்வு அகத்தவம், அகத்தவம் அகத்தாய்வு. நம்ம நிறைய முறை மேடையில அடியார்ல வந்து இந்த பட்டிமன்றமே நடக்கும். அதாவது அகத்தவமா அகத்தாய்வான்ட்டுன்னு, எது மேன்மை பெறுது இல்லாட்டி எது உதவுது அப்படிலாம் இருக்கும். அப்ப இரண்டுமே 2 தண்டவாளம் போல அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. அகத்தவம் இல்லாமல் அகத்தாய்வு இல்லை, அகத்தாய்வு இல்லாமல் அகத்தவம் இல்லை. ரெண்டும் ஹெல்ப் பண்ணிக்கும். ஸோ அப்ப என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் வந்து அகத்தவம் செய்யறோம். அகத்தவம் செய்யும் போது எண்ணம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த எண்ணத்தை போட்டு ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ண தேவையில்ல. நான் இப்போ எடுத்திருக்கக்கூடியது தவம். அதனால் நான் எண்ண அலைகளிலிருந்து விடுபட்டு என்னை இறையோடு இணைத்துக் கொள்ள போகிறேன் என்று நாம் மனதுக்கு சொல்லி ஆட்டோ சஜஷன் பண்ணணும். சங்கல்பம் சொல்லி 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 அந்த எண்ணம் என்பது நம்மளுடைய தவ நேரங்களில் வராத அளவுக்கு ஒன்றிவிட வேண்டும். அதுதான் தவத்தினுடைய கரெக்டான ஸ்டெப்ஸ். அகத்தாய்வு இதுக்கு. அகத்தாய்வு எப்படி பண்றோம்னா, நம்மளை தூய்மை செய்வதற்கு. எதுக்காக நான் தவம் பண்ணும்போது அது என்ன வந்தது? ஏன்னா அது நான் போட்டதுதான். நான் இல்லை, என்னோட கருமையத்துல இருந்து தான். அங்க இருந்து அதை எழுச்சி பெற்று அந்த ஃப்ரீக்குவன்சில வரும்போது வந்துருச்சு. அப்போ அதை நான் சரி செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இப்படியே 2 மாத்தி மாத்தி செய்ய செய்ய பயிற்சியிலே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நாம் அந்த எண்ணம் குறைந்து இருப்பதை உணர முடியும். முன்னாடியெல்லாம் உட்கார்ந்தாக்கா ஒரு 10 நிமிஷம் உட்காந்தீங்கன்னா ஒரு 40 எண்ணம் வரா மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணங்களை குறைஞ்சிருத பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா நான் எங்க போனேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இருந்துரும். அந்த ஒரு பாடல்ல நான் கூட பாடின பாருங்க. இவர் அப்படிதான் என்ன பண்ணாராம், வினை மறந்தேன் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க மகரிஷி அவர்கள். வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலமீது விழுந்த பின்னே எனை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன். நான் என்ன செய்யணும்னு நினைச்ச கடமையை மறந்துட்டாராம். ஏன்னா இறைவன்ட்டே போயிட்டாராம். இறைவா உன்னை மறந்தேன், இறைவனையும் மறந்துட்டேன், நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஆனால் நீ உள் நிறைந்து என்னை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா அப்படின்னு போடுவாங்க.
மகரிஷியோட தவம் எப்படி இருக்கு பாருங்க. எல்லாமே மறந்து சுத்த வெளியாவே மாறி எதுவுமே தெரியாம போய் எங்க போயிட்டாங்கட்டு இருக்காங்க. எல்லாம் மறந்துட்டேன். ஆனா அப்படி போன என்ன நீனே உள்ள இருந்து மீட்டு என்னை திருப்பி கொண்டு வந்து இந்த உலக மக்களுக்கு தொண்டாற்றி இந்த வேதாத்திரியத்தை பரப்பும்படி செய்தாய்ன்னு சொல்றது அந்த ஒரு அற்புதமான ஒரு கவி. சோ இதெல்லாம் என்ன தெரியுங்களாமா, நம்ம வந்து ரொம்ப யோசிக்கிட்டோம். 5th ஸ்டெப்பையே பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்றோமான்னு பார்க்கணும். டெய்லி உடற்பயிற்சி நான் செய்ய முடியுதா, எனக்கு என்னையாவது அது தொல்லை இருக்குதா, இல்ல போஸ்ட்பான் பண்றேன்னா பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கிளீன் ஆயிடணும். சார் கரெக்டா உடற்பயிற்சி செய்றீங்களா இல்லையா, எப்படி தெரிஞ்சுக்கிறது சார், என்னைக்கு சார் லாஸ்டா டாக்டர் வீட்டுக்கு போனீங்கன்னு கேட்டா டாக்டர் வீட்டுக்கா நானா அப்படின்னு சொல்லணும். அப்பதான் உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கிறது, உடல் கரெக்டாக நீங்க உடற்பயிற்சி செய்றீங்கன்னு அர்த்தம். நான் உடற்பயிற்சி கரெக்டா செஞ்சிருவேன், ஆனா என்ன இந்த மூட்டு வலி தான் கொஞ்சம் இது அப்படின்னா என்ன அப்படின்னா ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். இது நீங்க 80 வயசுக்கு மேல சொன்னீங்கன்னா பரவாயில்ல, இந்த வயசுல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அடுத்தது மனவளம். இந்த டிட்டாச் அட்டாச்மெண்ட்ல நம்மளாட்ட இருக்க முடியுதான்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு அடுத்ததான் லாஸ்ட் தான் வந்து பிரம்மஞானம். அதனால படிப்படியாக நம்மளை நாம் உயர்த்திக் கொள்ள வேண்டும். செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், பயிற்சி, தொடர்பு. மகரிஷிட்ட ஏற்கனவே தொடர்பு இருக்கு, ஏன்னா நம்மளுடைய உயிர் கலப்பாயிட்டாங்க. இந்த தொடர்பை அப்பப்ப அது கீழே இருக்கிறத கொஞ்சம் மேலே எழுப்பி வந்துட்டீங்கன்னாலே போதும். அதனாலதான் நிறைய நான் மகரிஷியோட போட்டோ ஃபர்ஸ்ட் வச்சிடணும். ஏன்னா அதை பார்க்கும்போது ஒரு நாள் மிஸ் பண்ணா கூட அடுத்த நாள் சாரி மகரிஷி நாளைக்கு பண்ணிடுறேன்னு சொல்லணும். அந்த மாதிரி வந்து நம்ம தொடர்ச்சியாக பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் போராடி கொண்டிருப்பவன் மனிதன். அப்ப என்னதாங்க பண்றது? ஏன்னா இந்த பழக்கத்தையும் இந்த பழத்தை சரி விளக்கத்தை தான் விட்டுருவோம், சரி நம்மளுக்கு தான் வரலையே பழக்கத்தை, அதுவும் முடியல. பழக்கத்தையும் வந்து விட முடியல, விளக்கத்தையும் விட முடியல. ரெண்டுமே வந்து ரெண்டுத்தையும் போட்டோம். அப்ப என்னதாங்க பண்றது? விளக்கத்தையே பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். விளக்கம் கிடைச்சிச்சு இல்லைங்களா, இதுதான் என்னுடைய பழக்கம், காலையில் எழுந்தவுடன் உடற்பயிற்சி செய்வதுதான் என்னுடைய பழக்கம் என்று விளக்கத்தையே பழக்கமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை மனவளக்கலை மன்றம்க்கு வந்துடும். அதை படிப்படியாக நம்ம கொண்டு வந்துடலாம். ஒன்னே நம்ம அழகா போயிட்டு வந்துடலாம். டோன்ட் வரி. ஓகேங்களா? வாழ்க வளம். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நிறைவான அன்பராக ஆஸ்திரேலியாவிலிருந்து சபரீஷ் ஐயா. வாழ்க வளமுடன் சபரீஷ். ஆமா, வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்வுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. எனக்கு ஒரு கேள்வி ஐயா. அதாவது இப்போ நம்ம உறவு முறையில சொந்த மாமா ஆகட்டும் இல்ல எல்லாருக்கூடயுமே வந்து ஓரளவுக்கு நிறைய சில விஷயங்கள்ல நிறைய மனஸ்தாபம்லாம் வருதுங்க ஐயா. இப்போ அதுல வந்து அவங்க கிட்ட எப்படி டிட்டாச் அட்டாச்மெண்டா இருக்கிறது? இப்போ அவங்க ஏதோ ஒண்ணு கொண்டு வந்தாங்கன்னா நம்ம என்ன செஞ்சாலும் ஏதோ ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க. அப்போ இருக்கும்போது டிட்டாச் அட்டாச்மெண்ட் எப்படி அவங்க கூட ஒத்து பழகியும் இருக்க வேண்டியதா இருக்கு. அது எப்படி எனக்கு டிட்டாச் அட்டாச்மெண்ட் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நன்றி. ஸோ நம்ம டிட்டாச் அட்டாச்மெண்ட் கொஞ்சம் ஹையர் ஸ்டேஜில் தான் அதை நான் டிட்டாச் அட்டாச்மெண்ட் சொல்கிறேன். எடுத்தோடனே நம்ம டிட்டாச் அட்டாச்மெண்ட் போயிடக்கூடாது. முதல்ல நம்ம பண்ண வேண்டியது 2 ஒழுக்க பண்பாடை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அப்போ 2 ஒழுக்க பண்பாடுலேயே பார்த்தீங்கன்னா முதல் ஒழுக்கம் கொஞ்சம் ஆழமா இருக்கும். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். அப்போ நம்மளுடைய செயல் எக்காரணம் கொண்டு துன்பம் படுத்துவதா மனதளவிலே உடலை இருக்கக்கூடாது. அது ரொம்ப விழிப்பு நிலையோட பண்ண முடியும். நம்பர் 1. 2வது முடிந்த வரை உதவி செய்யறோம். ஸோ அப்ப அவங்க நம்மளை புண்படுத்துற மாதிரி இருக்கிறாங்க, பரவாயில்ல, அவங்களுடைய விழிப்பு நிலை இல்லாம இருக்கிறாங்க கேட்பாங்க. 2 பேர் தம்பதியர்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்க, யாருங்க விட்டு கொடுக்கறது, நாங்க விட்டு கொடுக்கறதா இல்ல அவரு விட்டு கொடுக்கறதான்னு கேட்கறாங்க. அப்ப ஐயா சொல்றாங்க, யாரு புத்திசாலியோ அவங்க விட்டு கொடுங்க அப்படின்றாங்க. அது மாதிரிதான் நம்ம உறவு முறையே வந்து ரொம்ப அற்புதம். எஸ்பெஷலி பிளட் ரிலேஷன் இஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல அந்த ஆர்டர் வாழ்த்துறோம் பாருங்க, அதுதான் அந்த பிளட் ரிலேஷனோட ஆர்டரே. முதல்ல துணைவியார், அடுத்து நம்மளுடைய குழந்தைகள், அடுத்து நம்மளுடைய ரத்தத்தில் பிறந்த சகோதர சகோதரிகள். அந்த ஆர்டர் அப்படிதான் வருது. அதனால அந்த உறவுகள் கிடைத்தது நாம் பாக்கியம். அதனால அந்த உறவுகள் ஏதோ நம்மளுக்கு மனஸ்தாபம் இருக்குலாம் இல்ல, அவர்களுக்கு உங்களுக்கு ஒண்ணுன்னா அவர்கள் தான் முன்னாடி வந்து நிற்பாங்க. ஏதோ வந்து யாரோ ஒருத்தர் நிக்க மாட்டாங்க. இப்ப மகரிஷியே சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் மனவள குடும்பமா மாறிவிட வேண்டும். எல்லாரும் ஒருத்தர் சகோதரத்துவத்தோடையும் நம்மளுக்குள்ளேயே அம்மா இருப்பாங்க, நமக்குள்ளேயே வந்து மாமா இருப்பாங்க, எல்லாரும் இருக்கணும். நம்ம எல்லாம் மனவள குடும்பமாக இருக்க வேண்டும் சொல்லி அனுப்புவாங்க. அதனால நீங்க இந்த டிட்டாச் அட்டாச்மெண்ட் நான் சொல்றது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவல்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது அவர்களுடைய மனது நோகாமல் என்னுடைய செயல் இருக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்பு நிலையோடு நீங்க செய்யணும். அடுத்தது அவர்களுடைய நட்பை நீங்கள் வந்து கெயின் பண்றதுக்கான வழியை தான் செய்யணும். அவர்கள் நண்பர்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி வந்து அவங்க உங்க மனசு புண்படுத்துற மாதிரி நடந்துப்பாங்க, கட்டாயமாக நடந்துக்க மாட்டாங்க. அதை தான் செய்யணும். இந்த டிட்டாச் அட்டாச்மெண்ட்டை இப்போதைக்கு அது கொஞ்சம் அட்வான்ஸ்டானது. நீங்க இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுடைய 2 ஒழுக்க பண்பாடு
அவர்களுடைய நட்பு நலத்தை நான் எப்படி படுத்துவது, அதற்கான பயிற்சி செஞ்சீங்கனாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம அதை பார்த்துக்கலாம் தானா வந்து. சரிங்களாங்கய்யா? வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. மிக சிறப்பான விளக்கம். வாழ்க வளமுடன். நிறைவான அன்பராக ஸ்ரீராம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கேள்வி கேளுங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதா? வாழ்க வளமுடன். கேக்குதுங்கய்யா. ஒரு சின்ன கொஸ்டின். இப்போ ஈவினிங் தவம் செய்யறது வந்து எத்தனை மணிக்கு மேக்சிமம் பண்ணலாம் அப்படின்றது ஒரு கொஸ்டின் இருந்தது. அதுதான், அதாவது சில பேர் ரொம்ப லேட் நைட் பண்ண வேணான்றாங்க. ஸோ அது எத்தனை மணிக்கு ஈவினிங் பண்றதா இருந்தா எத்தனை மணிக்கு பண்ணலாம்? ஓகே. சோ தவம் பண்ணாத நாட்களே இல்லை. தவத்துக்கு திசையோ நேரமோ கிடையாது என்று சொல்லுவாங்க மகரிஷி. சரிங்களா? அதனால தவம் வந்து இத்தனை மணிக்கு பண்ணோம் அப்படிலாம் இல்லை. தவம் எப்ப வேணா செய்யலாம், எங்க வேணா செய்யலாம். ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்க செய்யலாம், நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கீங்க செய்யலாம், ஆழியார்ல போய் மணிமண்டபத்தில் உட்கார்ந்து தான் செய்யணும்னு இல்லை. எந்த இடத்துல இருந்தாலும் உட்கார்ந்தீங்கன்னா அந்த தவம் உட்காரணும், அந்த மாதிரி இருக்கலாம். அதனால நேர காலம் என்பது எப்பவுமே கிடையாது, எப்ப வேணா செய்யலாம். மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க, தொலைச்சி எடுத்துடுறீங்க, என்ன தொலைச்சி எடுத்துடுறீங்க பாரு. என்னன்னா எல்லாரும் மகரிஷி தானே வேண்டுறோம். அந்த எண்ண அலைகள் அங்க போய் அடிக்குமா இல்லையா? மகரிஷி எப்ப அவர் தவம் செய்வாரு, எப்ப செய்வாரு? அவர் சொல்றாங்க, என்ன அந்த 2 மணில இருந்து 3 மணி வரைக்கும் தான் விடுறீங்க. ஏன்னா அப்பதான் தூங்குறோமா நம்ம எல்லாம். அப்பதான் எண்ணலைகள் இல்லாத ஒரு இடத்துல போய் ஆராய்ச்சி செய்ய முடியுதான். மகரிஷி சொல்லியிருக்காங்க அதை. அதனால வந்து நம்ம வந்து தவம் வந்து எப்ப வேணா செய்யலாம் நீங்க. அதனால காலையில இருந்து செய்யலாம், எப்ப வேணா செய்யலாம். அதனால தவத்துக்கு வந்து நேர காலம் என்பது கிடையாது. காலையில் செய்யும்போது அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நல்லா ஒரு அமைதியான சூழல் இருக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சமே வந்து அப்போ ஒரு நல்ல இயக்கம் இருக்குது. அதனால அப்ப செஞ்சீங்கன்னா நல்லது. அதனால பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றோம், அதை செய்யலாம். பட் ஆனா அதற்காக நீங்க என்னாட்டி செய்ய முடியலங்க, எனக்கு வந்து வேலை வலு அப்படி இருக்கு அப்படின்னாக்கா, அதற்காக நீங்க ஸ்கிப் பண்றதை விட எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரம் தான் செய்யலாம். ஆனா நீங்க இப்ப சாப்பிட்டுட்டு நம்ம செய்யறோம், அந்த நேரத்துல தூங்கிடுறோமா இல்ல தவத்துல இருக்கோமான்னு பாத்துக்கணும், அவ்வளவுதான். அப்ப தவம் என்பதே வந்து சுமித்திரையா ரொம்ப தவம் என்றால் என்னன்னு ஒரு இடத்துல ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. மகரிஷி அவர்களும் ஒரு ஆலமரத்துல உட்கார்ந்து தவம் என்றால் என்னன்னு ஒரு யூடியூப்ல ஒண்ணு இருக்கு, அதை பாருங்க. தவம் என்பது ஒரு ரொம்ப அழகான விளக்கம் இருக்கு. அதுக்கு நேர காலம் என்பது கிடையாது. ஆனால் தவம் தான் செய்யணுமான்னு தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம விட அந்த பக்கம் தவம் செய்யறோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே இருப்பாரு, ஆக்கினி துரியம்னு. அவரு நம்ம எங்கேயோ நம்மளோட எண்ணம் போயிட்டு தான் அது தவம் இல்லை. அது வந்து தற்சோதனம் நடந்துட்டு இருக்கு, அகத்தாய்வு நடந்துட்டு இருக்கு. அப்ப தவம் என்பது என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு நம்ம நேர காலம் இல்லை, எப்ப வேணா தவம் செய்யலாம் ஐயா. சரிங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இன்னும் ஒரு அன்பர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு ஐயா, பாத்துடலாமா அவரை? பாத்துடலாமா? சாம்சங் எஸ்எம்னு போட்டிருக்கீங்க, உங்க பேரை சொல்லி அறிமுகம் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்க. ஆமா, ஜெயக்குமாரி பேசுறேன், ஒசூர்ல இருந்து. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பான விளக்கம் ஐயா. நீங்க சொல்ற ஒவ்வொரு கருத்தும் வேதாத்திரி மகரிஷியோட கருத்து தான்னாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது அனுபவம். ஒரு பேராசிரியர், இன்னைக்கு தான் உங்களுடைய ஸ்பீச் நான் முத கேட்கிறேன். பயிற்சியை தான் முக்கியமா முதல்ல நம்ம செய்யணும். பயிற்சியை செஞ்சாலே நம்மளிடையே நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு ரொம்ப சிறப்பா விளக்குனீங்கய்யா. அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொன்னீங்க, ரொம்ப சிறப்பு தாங்கய்யா. உண்மையிலேயே சௌமித்திரனையோட பயிற்சியோட விளக்கம் கேட்ட பிறகுதான் இந்த மகராசனத்துல நம்ம ஃபர்ஸ்ட் செகண்டும் செய்யும் போது என்னை பொறுத்த வரைக்கும் நழுவிட்டு கீழே போயிருவேன். அது பாத்தீங்கன்னா, ஆனா அதுக்கு அப்புறம் அவரோட விளக்கம் கேட்டுட்டு இப்ப செய்யறேன். ஆனா எப்ப எந்த இடத்துல நான் ஆரம்பிச்சேனோ அதே இடத்துல முடிக்கிறேன் மகராசனத்தை. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு இதுங்கய்யா. எனக்கு உங்ககிட்ட ஒரு சந்தேகம். இப்போ ஒரு அன்பருக்கு பதில் சொன்னீங்க இல்லைங்கய்யா, மகரிஷி சொல்லுவாரு தவம் பண்ணும்போது எல்லாரும் என்ன இது பண்ணும்போது தொலைச்சி எடுக்கிறீங்க, அந்த எண்ண அலை தாக்குதுன்னு சொன்னீங்க இல்லைங்கய்யா. இப்போ வந்து நம்ம எல்லாருமே குருவை சரணடைஞ்சிடணும், எந்த பிரச்சனைனாலும் நம்ம குரு கிட்ட சொல்லி நம்ம வாழ்த்தணும், அந்த நம்மளை விட்டுட்டு பிரச்சனையை அவர்கிட்ட விட்டுறணும் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. அப்பவும் அவருக்கு அந்த ப்ராப்ளம் வருங்களா, அந்த அலை தாக்குங்களா? நம்மளுடைய அலைகள்னால அவருக்கு ப்ராப்ளம் வராது. ஏன்னா நம்ம மகரிஷி என்ன தீட்சையை கேட்பாரு தெரியுங்களா? பிரம்மஞான பயிற்சியில எனக்கு நல்ல நாமம் இருக்கு. இது கூட உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தீய வினைகளை எனக்கு குரு தட்சணையாக கொடுத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேங்களா? நம்மளாட்டி எது முடியலையோ அதை கொடுத்துட்டு போங்க, நான் சரி செஞ்சிடறேன் உங்களை. அந்த மாதிரி ஒரு என்லைட்டன் சொல்லுங்க. அவர்களுடைய ஆழம் என்பது விரிந்து எங்க இருக்கு, பேரியக்க மண்டலம் வரைக்கும் இருக்கு. நம்ம வந்து சோலார் கேலக்சி சொல்லல,
பேரியக்கம் பண்ணும். கோடான கோடி கேலக்சிஸ் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல இருக்கு. ஐயா அவர்களுக்கு நிறைய சித்தர்களுடைய தொடர்பு வந்து நேரடியாக கிடைத்த அனுபவம் இருக்குது. அதனால நம்மளுடைய குட்டியோண்டு எண்ண அலைகள் வந்து நம்ம குட்டி அலைகள் இந்த மாதிரி எத்தனை சோலார் கேலக்சி இருக்கும், அங்க இருக்கிறவங்க எல்லாம் போடுறது கூட ஐயா அவர்கள் வந்து நிறைய அங்க தொடர்பு வச்சுட்டு இருக்காங்க. அதனால அவர்கள் இருக்கல. நான் சொல்றது என்னன்னா, அதே உங்களை நீங்க ஒண்ணு வேண்டிட்டு போறீங்க, ஐயா அவர்கள் பிளஸ் பண்றீங்க, அவங்க உண்மையிலேயே நீங்க வந்து பிளஸ் பண்ணி அவர் நடக்கணும். இது மாதிரி எவ்வளவு பேரு அந்த இது வந்துட்டே இருக்கும். இதுலயே பண்ண ஆராய்ச்சி எங்க பண்றது? அதுக்குதான் அவர் சொன்னாங்களே தவிர நம்மளுடைய வினைகள் வந்து ஐயாவை பாதிக்காது. நம்மளுடைய வினைகளை அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஐயாவுடைய பிளஸிங்ஸும் அவருடைய அந்த ஈடுபாடு இன்வால்மெண்ட் நம்மளுடைய இதுல. அதனால அது நான் ஒரு அன்பர்கிட்ட பேசும்போது சொல்லுவேன், இப்ப எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் குரு கிட்ட சொல்லி நான் விட்டுருவேன் வாழ்த்தி அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன கிண்டல் பண்ணார் தெரியுங்களா? நீங்க எல்லாத்தையும் மகிழ்ச்சி பார்த்துக்கார் எதை மகிழ்ச்சி பார்ப்பாரு, உங்களை மாதிரி எத்தனை பேர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைய திருப்பி கேள்வி கேட்டார். அதனால இப்ப உங்களோட விளக்கம் வந்து ரொம்ப சிறப்பான விளக்கம், நல்லா புரிஞ்சதுங்கய்யா. அவருடைய ஆறா வந்து ரொம்ப பெருசு அப்படிங்கும்போது அவரை தாக்காது. ரொம்ப சிறப்புங்கய்யா. வாழ்க்கை வளம். வாழ்த்துக்கள் ஐயா, மிக சிறப்பான விளக்கம். நன்றிங்க. வாழ்க்கை வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிம்மா, நன்றி. அடுத்த நண்பராக சென்னையிலிருந்து இந்திராணி அம்மா. வாழ்க வளமுடன். ஒரு மூத்த வேதாத்திரிய சகோதரி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் சந்திராமா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். துரதிருஷ்டவசமா உங்களுடைய பேச்சை என்னால கேட்க முடியலங்க. கேள்வி பதில் தான் வந்து கேட்டேன். அப்பவே எனக்கு மனசுல நிச்சயம் நாம கேட்கணும்னு தோணுச்சு. நான் யூடியூப்ல கேட்டுக்கிறேங்க. 80 வயசு ஆன ஒருத்தவங்களுக்கு என்னென்ன உடற்பயிற்சிகள் செய்யலாம்? ஜீவகாந்த பெருக்கம் செய்யலாமா? தவம், எல்லா தவமும் செய்யலாமா? இதுக்கு சொல்லுங்க ஐயா. ஐயா அவர்கள் நான் முதல்ல சந்திக்கும் போது ஐயாவுக்கு வந்து 92 வயது. அப்போ ஒரு அவர் ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு. ஸ்டேஜ்ல எடுக்கும் போது சொல்றாரு, இன்னைக்கு காலையில கூட உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு தாங்க வந்தேன் அப்படின்றாரு. எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, என்னடா அது நம்ம 1000 சாக்கு சொல்றோம், இவருக்கு இல்லாத கமிட்மெண்டா அப்படின்ட்டு. அதனால எப்ப வரைக்கும் சார் செய்யலாம்? அதே அந்த கடைசி பால் ஊத்துறாங்க பாருங்க, அது வரைக்கும் செய்யணும் அப்படிம்பாரு. அதாவது இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கம்மா, ஏஜ் இதெல்லாம் இம்மெட்டீரியல்மா. முதல்ல உடற்பயிற்சி என்பது நம்மளாட்டி, ஏன்னா ஐயா அவர்கள் அவ்வளவு நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகுதான் அதை கொடுத்தாங்க. ஏதோ சும்மா கொடுத்துடல, தன்னுடைய கருவியாக்கி கொண்டு பல பேருடைய தொடர்பு வச்சுக்கிட்டாங்க. சண்முகமையோட வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இறையே வந்துதான் கொடுத்துருக்காங்க. என்ன யாரு சொன்னதுன்னா, எனக்கு இறைதான்ப்பா, இந்த சிறு கவியினிலே இறை எனக்குள் உணர்த்தியவாறு தந்துளே நண்பர்களே தரம் உணர்ந்து பயன் கொள்வீர் அப்படின்னு ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. அதனால அவருக்கு சொன்னது இறையே தான். அதனால நம்ம எல்லா பயிற்சியும் செய்யலாம், கடைசி நாட்கள் வரைக்கும் செய்யலாம். அதே மாதிரியே ஜீவகாந்த பெருக்கம் என்பது ஏதோ கண்ணாடி பயிற்சி செய்யறது இது இல்லை. ஜீவகாந்த பெருக்கம் என்பது எல்லா வகையிலையும் கிடைக்குது. நம்மளுக்கு தவம் செய்யறோம், ஜீவகாந்த பெருக்கம் தான் கிடைக்குது. அப்போ நம்ம எந்த ஏஜ் அப்படின்றது இல்லவே இல்லை. ஏன் நம்ம செய்யறது எல்லாம் அந்த ஆன்மாவுக்கு. 28ஆம் தேதி அம்மா சுமதி அம்மா வந்து செயல் விளைவு தத்துவம்னு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அதுல ரொம்ப அழகா வந்து நம்ம ஆத்மாவுக்கு எப்படி புகழ் கிடைக்குது ஒரு பூத உடலை விட்டதுக்கு அப்புறமானு பேசியிருப்பாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு பேச்சு. ஸோ அதனால நீங்க இந்த ஏஜை வச்சுக்கிட்டு நம்ம குழப்பிக்கவே தேவையில்லை. ஆரோக்கியமா இருக்கும், மனதளவுல இருக்குமா என்ன. ஏங்க 95 வயசு வரைக்கும் தன்னை மகரிஷி எங்கேயாவது நான் மறந்துட்டேன்னு நினைச்சாங்களா? இல்லையே. எப்படி அவருக்கு அவ்வளவு நினைவு இருக்கு, எவ்வளவு ஆழமா இருக்கு? ஏன்னா அவருடைய பயிற்சி தான். அதனால இதுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க. தைரியமாக நீங்கள் எல்லா இதையுமே செய்யுங்க. ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகுதுங்க ஐயா, இது நான் மகராசனம் பண்ணும்போது கொஞ்சம் முதுகுல லைட்டா வந்து வலி இருக்குது அப்படிங்கும்போது அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். கொஞ்சம் எளிமையான முறையில் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பயிற்சி எல்லாம் வந்து 80 வயது வரைன்னு போட்டிருக்காங்க. பட் ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. இன்றளவும் நான் செஞ்சுக்கிட்டு தான் ஐயா இருக்கேன். எல்லா பயிற்சிகளும் செய்யறேன். சிலர் சொல்றாங்க, நீங்க ஜீவகாந்த பெருக்கம் பண்ணி எதுவும் தீட்சையா கொடுக்க போறீங்க, வேண்டாங்கிறாங்க. அப்புறம் எனக்குள்ள நான் ஜீவகாந்தம் கம்மியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஜீவகாந்த பெருக்கமா இல்ல தவம் மட்டும் போதுமா? அந்த கிளாரிபிகேஷன் தான் ஐயா. எக்ஸசைஸ் பண்றேன். குறிப்பா நான் ஏன் இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்டேன்னா, என்னால கீழே உட்கார்ந்து திரும்ப எழுந்திருக்க முடியல.
அதனால நான் என்ன பண்றது பண்ண முடியலையேன்னு நின்ன எக்ஸசைஸ் மட்டும் கடந்த 1 வாரமா செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப எனக்கு ஒரு ரெமெடி கிடைச்சிருக்கு. என்னோட பெட்டை மாத்தி கொஞ்சம் சாஃப்டா இருந்ததை ஹார்டா போட்டிருக்காங்க. இன்னைக்கு தான் அது நடந்தது. நிச்சயமா நான் அப்போ உடனே என்ன நினைச்சேன், நல்லா தூங்கலாம்னு நினைக்கல, நல்ல எக்ஸசைஸ் செய்யலாம், பெட்ல இருந்து செய்யலாம் அப்படிங்கிறது தோணுச்சு. இது எனக்கு மகிழ்ச்சி கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு. என்னோட கடைசி காலம் வரைக்கும் நான் செய்யலாங்கிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்தாரு. அவரை நான் நன்றியோட நினைக்கிறேன். ஐயா, நான் எப்பவும் செய்ய தயாரா இருக்கேன். இது எல்லா தவமும் எப்பவும் செய்ய தயாரா இருக்கேன். இருந்தாலும் உங்கள்கிட்ட அந்த விளக்கம் கேட்டுக்கலாமேன்னு கேட்டேன். ஐயா, கண்ணாடி தவம் செய்யலாமா வேண்டாமா? எல்லா பயிற்சியும் செய்யலாம். ஜீவகாந்த பெருக்கம் என்பது உங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க இவ்வளோ வருஷம் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்காவே ஜீவகாந்த பெருக்கம் உங்க கையில நீங்க இப்படி பிடிக்கிறீங்கன்னா அந்த திணிவை நல்லா உணர முடியும். இப்படி ஒரு பாசஸ் பண்றீங்கன்னா இந்த இதை நல்லா உணர நீங்க இப்படி காட்டுறீங்கனாலே எப்படி நம்ம பாக்குறோம் பாருங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன, உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்க கிடைக்க என்ன ஆயிடும், அந்த இறையோட உங்களுக்கு வந்து இணக்கம் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதனால ஒண்ணு இதுல வந்து இன்ஃபேக்ட் சொல்ல போனா அந்த பெரியவங்கள்ட்ட நாங்கெல்லாம் வந்து போய் தீட்சை வாங்கிட்டு வருவோம், மறுபடியும் வாங்குவோம். மறுபடியும் நான் நிறைய அகத்தாய்வு மட்டுமே நான் ஒரு 40 முறையாவது அட்டன் பண்ணியிருப்பேங்க. அவர் இருக்கும் மகர்ஷி இருக்கும் வாலண்டியருக்கு இது அருள்நிதி பயிற்சிக்கு போவேன். அருள்நிதி பயிற்சி சொல்றேன். அருள்நிதி பயிற்சி போயின்னா அந்த ப்ராசஸ் வந்து அவ்வளவு அழகா இதுவா இருக்கும். அதனால நீங்க தைரியமா செய்யலாமா. ஒன்னும் இதுல எந்த வித இதுவும் கிடையாது, தயக்கமும் கிடையாதுங்கம்மா. நான் கூட மகரிஷி இருக்கும்போது 5 முறை போய் அருள்நிதி பயிற்சிக்கு மகரிஷிக்காகவே போனேன். ஐயா, அவரை பார்க்கணும், அவருடைய உரையை கேட்கணுங்கிறதுக்காக வருஷா வருஷம் மௌனமும் அருள்நிதி பயிற்சியும் தவறாம பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு தொய்வு மனசுல, நமக்கு வயசாயிடுச்சுங்கிற எண்ணம் வந்ததுனால ஒரு தொய்வு ஏற்படுது, வேற ஒண்ணும் இல்லையா. எப்பவும் நீங்க சொன்ன மாதிரி குரு மனசுலயே இருக்காரு. நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்லவையும் இந்த உலகத்துக்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறதுக்கான வழி அவர் காட்டுவாருங்கிற நம்பிக்கையோட இருக்கிறேன். ஐயா, ரொம்ப நன்றி. சந்திரம்மா, உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களோ கொடுக்க மாட்டீங்களோன்னு நினைச்சுதான் நான் ப்ரெஸ் பண்ணேம்மா. நான் ஐயா பேச்ச கேட்கல, அதனால கேள்வியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, மிக்க நன்றி. யூடியூப்ல வருமா? யூடியூப்ல வரும், கேளுங்க. வாழ்க வளமுடன். பாத்துக்கிறேன். நன்றி நன்றி அம்மா. நன்றி நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அங்கே கண்ணியம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, கேள்வியை மட்டும் சுருக்கமா கேட்கணும், நேரம் கருதி கேள்வியை மட்டும் சுருக்கமா. கட்டாயம்மா, வாழ்க வளமுடன். உணர்ச்சி வசப்பட்டு கேட்பது சரி. ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, நம்ம எப்படி வேண்டணும், எதை வேண்டணும், சரியா வேண்டணுங்கிறது சொல்லினீங்க. ஐயா, கடைசியில வேண்டாமை வேண்டும்னு மகரிஷி சொன்னதையும் ஸ்பீச்சா கொடுத்தீங்க. அது கொஞ்சம் தெளிவா கேட்கலையா, அதோட அது எனக்கு சொல்லிருங்க. அப்புறம் பயிற்சி நம்ம பண்றோம், அகத்தாய்வு தவம் எல்லாம் பண்றோம். ஐயா, இப்ப இறைநிலை அடைய வினை தூய்மை கழிந்தால்தான் அப்படின்னு சொல்றீங்க, வினை தூய்மை அடையணும்னு. இப்ப இத வந்து நம்ம இத வந்து வினை தூய்மை அடைந்துட்டோமா அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து எப்படி உணர்ந்துக்கிறது? நான் வினை தூய்மை எனக்கு அடையுது அப்படிங்கறது நான் எப்படி உணர்ந்துக்கிறது? வினைப்பதிவு நம்மள்ட்ட இருக்கிறது போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் இதையோடய நம்மளுக்கு தொடர்பு கிடைச்சிருச்சுன்னா அந்த அந்த இயக்கமெல்லாம் உங்களுக்கு அகக்காட்சியாக தெரிஞ்சிடும். சோ அங்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதும் தெரிஞ்சுவிடும். இறைவன் இருந்து என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு நீங்க தொண்டுக்கு இறங்கிடுவீங்க, முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ரெண்டாவது வந்து கடமைகள்லாம் வந்து அந்த பௌதிக வாழ்க்கை வந்து இல்லற வாழ்க்கையிலிருந்து என்னக்கு போயிடுங்க, லோகக்ஷேமத்துக்கு. அதாவது நீங்க வந்து அந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய, எப்படி சூரியன் காலையில விழிக்குது, அது வலிக்கலன்னா என்ன ஆகும், அந்த மாதிரி பெர்ஃபெக்ட் அந்த இடத்துக்கு பேட்டர்ன், பிரிசிஷன், பெர்ஃபெக்ஷன். இது வந்து தானாவே நடக்குமாயா நம்மள சுத்தி? கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அதுதான் ஒரு உதாரணம். ஸ்டெப்ஸே நீங்க உணர ஆரம்பிச்சிருவீங்க. நட்பு நலம் பெருக ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு ஆனந்தம், நீங்க நினைக்கிறது நடக்கும். அங்க இது இப்போ நினைப்பீங்க, இல்ல இன்னைக்கு வேண்டாம் அடுத்த முறை போலான்னு நினைப்பீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால இருக்கும். போய் பாத்தீங்கன்னா நல்ல வேளை நீங்க வரல இங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி நல்லா வந்து இறையோட தொடர்பு இருக்குன்றத ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும்.
அதனால ஒன்னையும் பிரச்சனை இல்லை. நீங்க வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனந்தமா பேரின்னு கலப்பின்னு சொல்றாரு பாருங்க, அதெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்ப ஆரம்பிச்சிடுங்க, பேரின்பத்திலே இருப்பீங்க. முகத்தை பார்க்கும் பொழுதே அந்த தேஜஸ் இருக்கும். நிறைய பேர் உங்ககிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க உங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய தானே நடக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் என்ன உங்களுக்கு நம்ம வினைப்பதிவு கொஞ்சம் கொஞ்சமா இருந்து நம்ம இறையோட தொடர்பு இருக்குன்றத புரிஞ்சுக்கலாமா? சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. மிஸ்டர் கல்யாண சுந்தரத்துக்கு மியூட் ஆகல, போல அன்மியூட் ஆகல. அவர் கோவிலுக்கு போலாமான்னு சாட் பாக்ஸ்ல கேள்வி கேட்டிருக்காரு. என்னம்மா கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. போலாமே, ஏன் போக கூடாது? பக்தி மார்க்கத்துக்கு போலாம். அது நிறைய பேர் வந்து மனவளக்கலைக்கு வந்தா கோவிலுக்கு போக கூடாதுன்னு ஒரு தவறான ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க. இது நிறைய பேராசிரியர்கள் நிறைய முறை சொல்லி இருக்காங்க. மீண்டும் இந்த கேள்வி வந்திருக்குங்கய்யா. நம்ம வந்து கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை, கடவுள் இல்லாத பொருள் இல்லை என்றுதான் சொல்லுகின்றோம். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கும் முறை. அவன் இல்லாத இடமே இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கான். அப்ப கோயிலையும் இருக்கிறாங்க. அதனால நீங்க எங்க வேணா போலாம், எங்க வேணா போய் போடலாம். நம்ம இங்க போல அங்க போல அதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்லல. கடவுள் இல்லாத இடமே இல்லை என்றுதான் நம்ம சொல்றோமே தவிர கடவுள் வந்து நீங்க அங்க கோயில் இல்லை இந்த மாதிரி நம்ம கேலி பண்றதோ அதெல்லாம் இல்லை. அது ஒரு நம்பிக்கை. சோ நம்மளுடைய எந்த மார்க்கம்னா எல்லாமே சேர்ந்து இருக்கு. மகரிஷி மேல நம்பிக்கை வச்சுதான் நம்ம பண்றோம். இப்போ அப்படின்னு பார்த்தா நம்ம ஆழியார் கூட தான் போகக்கூடாது. அங்க வந்து அது கிட்டத்தட்ட கடவுள் கோயில் மாதிரிதான் நம்ம நினைக்கிறோம். அது அறிவு திருக்கோயிலா வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது, அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே சொல்ல. எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கிறாங்க. அதனால இறைவன் இல்லாத இடமே இல்லை அப்படிதான் நம்ம சொல்றோம். சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா ஒரு சிந்தனை உரையை வழங்கி அன்பர்களோட கேள்விக்கும் ரொம்ப அருமையான பதில்களை விளக்கங்கள் கொடுத்தீங்க ஐயா. மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். இணைப்பில் உள்ள அன்பர்கள் அனைவரும் கண்களை மூடி நவநிலைக்கு வந்து ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலமாக தெரிவிப்போம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடலாம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். மதிப்பிற்குரிய பேராசிரியர் சுவாமிநாதன் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என குருவின் நினைவில் நின்று வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. மார்ந்த நன்றிகள். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க